ஹாய் ஹலோடா. நான் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணேன். பட் என்னால் முடிக்க முடியல. அதான் செகண்ட் பார்ட் ஃபைனல்டா. ஓகேடா. ஷப் ஆயிட்டு இன்னைக்கு தலை குளிச்சிருப்பீங்க. அவ்வளோ அழகா பிரைட்டாக இருக்கீங்க. பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளே. சொன்னாங்க ஸ்கூலில் நிறையா பேர் என் பொண்டாட்டி முன்னாடி சுற்றுனாங்கன்னு. என் முன்னாடி தேவதில்லை சுற்றுவாங்க. ஆனால் அந்த தேவதை என்னை தான் சுற்றுவா. ஏன்னா என்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு தான் அவன் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் கழட்டி போட்டு அவங்களையும் ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வைக்கிறியா. நீங்கள் தூக்கத்தில் படுத்துருக்கீங்க ஆல்ரெடி. அப்படி தான் அவங்க சாரியில் பின்ன கழட்டிட்டு ஐயோ தூங்குறாளே. பரவாயில்ல பின்ன கழட்டுறான். என்ன நீ பாடுறி. நான் மாமா ஏன் பண்ணுறேன் நீ பாடு. டெய்லி பண்ணுறேன். எனக்கு முடியலடா. கல்யாணம் வந்திருக்க முடியல. காலேஜில் தூங்கி விடுறேன். அச்சோ நீ படுத்துக்க. மாமா பைய பண்ணுறேன். வேணான்றீங்க. பட் அவங்க தூக்கம் வேற வருது. அவங்க ப்ளவுஸ்லாம் கழட்டிட்டு அவங்களையும் நேக்கட் ஆக்கிட்டு அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெயினாக இருக்கு இருந்தாலும் ஓகே நைஸாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன வேணா பண்ணிக்கிடான்ட்டு அவன் பண்ணி முடிச்சுட்டு பைப்புள்ள மாதிரி உங்கள் ஸ்டொமக்லேயும் உங்களோட ஹெட்லையும் கிஸ் பண்ணிட்டு டம்முன்னு படு. கூப்பிட்றீங்க. நல்லா ஓ தூங்கிட்டியா. இப்படி தான் பண்ணிட்டு தூங்கிடுறான். எனக்கு தான் வலிக்குது அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டே படுத்துறீங்க. நீங்கள் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னும் தயங்க தூங்குறான். நைட்லாம் அப்படி பண்ணிவிட்டு எப்படி தூங்குறான்னு பாரு. ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணிவிட்டு எந்திரிக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. காஃபி போட்டு கொண்டு வரலாம் தயாங்குன்னு. அவனுக்கு காலையில் ஹெட்டேக்காக இருக்கும் அப்படின்ட்டு கீழே தான் உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறீங்க. நானும் திட்டினேம்மா, இனி நீ சொன்னா தான் கேட்பான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்களே சிரிச்சுக்கிட்டு இல்லத்தை அவர் சொன்னார் ஜானுக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சுன்னு. அவங்க அத்தை பொண்ணா அப்படின்றாங்க. சொல்கிறீங்க சரிமாண்டா என்னம்மா உனக்கு காஃபி தயாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டுக்கிட்டு திரும்பி உங்கள் அத்தை பப்பும் அவளுக்கு நான் கொண்டு போகிறேன்டா அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுட்டு பக்கத்தில் பெட்டில் உட்காந்துட்டு தயாங் எந்திரிங்க. தயாங் அசையவே மாட்றான். தயாங் ஷோல்டர் போட்டு உழுக்குறீங்க. தயாங் வருது உங்கள் கண்ணில் டிஎஸ் வருது. ஹெட்டை தூக்குறீங்க. ஃபில்லோல லைட்டாக பிளட் இருக்கு. இவ்வளோதான் உங்களுக்கு ஷாக்காக இருக்கு. நைட்டு கூட அம்மான் இருப்பான். தயாங் அடிபட்டுருச்சா கூட பண்ணிட்டு படுக்கையில அந்த பெட்டோட கார்னர் ஃபுட்ல லைட்டா இடிச்சிருப்பான். ஏமா அந்த பில்லோல படுக்க வச்சுட்டு பக்கத்துல வாட்டர் இருக்கு அதை எடுத்து ஃபேஸ்ல தொளிக்கிறீங்க. எங்க எந்திரிங்க தயங்கு பயமா இருக்கு எந்திரிங்க. ஃபேஸ்லாம் தட்டுறீங்க. ஃபேஸ்லாம் தொடச்சு விட்டு ஹார்ட் பீட் பாக்குறீங்க. இருக்கு தயா அவன் கத்தி இருப்பான். ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கல அவன் கண்ணை முடினால சரி போதையில் தூங்கிட்டான் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் டயர்டில் தூங்கிட்டீங்க. ஆனால் அவன் ஹெட்டில் அடிபட்டிருக்கும்னு இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி கத்தி அழுகுறீங்க. பயமாக இருக்குது. கண்ணு முழிக்க மாட்டான். நீங்கள் கத்துறீங்களடா அந்த சவுண்டை கேட்டு உங்கள் அத்தையும் மாமாவும் படக்குன்னு டேங் மேலே கவர் பண்ணுறீங்க. அவன் நாக்கடாக இருக்கான். அவனுக்கும் உங்களுக்கும் நைட்டு இருக்கும். பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறீங்க. அப்போ முடியாரா என்னடா அது அவர் கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டாரு. நைட்டு ஹுட்டில் லைட்டாக ஹெட்டில் அடிபட்டிருக்கும் போல எனக்கு தெரியல. பில்லோல பிளட் இருக்கு. அவர் கண்ணு திறக்க மாட்டாரு. பயமா இருக்குன்னு கத்துறீங்க. கத்துற டென்ஷன் ஆகாத இப்போலாம் அழுகுறா. பயமா இருக்கு. தயங்கோட அம்மாவுக்கு தெரியுது நைட்டு உங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு பப்புவை கூட்டிக்கிட்டு தான் எங்க ட்ரெஸ்ஸை போட்டுவிடுங்க வெளியில கூட்டிட்டு வராங்க. அத்தனை இருக்கு. ஆமா அப்படின்னா வெளில கூப்பிட்டு வராங்க. தயங்கோட அப்பா தான் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு தயங்கோட அம்மாவை கூப்பிட்றாங்க. தயங்க தான் ஷோல்டர்ல தயங்கோட அப்பாவோட ஷோல்டர்ல ஹேண்டை போட்டுட்டு நீங்க வரீங்க. நீங்க வேணாண்டா அத்தை சொல்லிடுறாங்க. உங்க அத்தையும் உங்க மாமாவும் தான் தயங்க ஒரு மாதிரி பிடிச்சி கூட்டிக்கிட்டு கார்ல உட்கார வச்சு நீங்களே வர்றீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறாங்க. நீங்க கத்தி அழுகுறீங்க. உங்க அத்தை எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க. கேட்க மாட்டீங்க.
ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்தாச்சு. எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. வெளில நீங்கள் எவ்வளவோ நாங்கள் பார்க்கணும் சொல்கிறீங்க. ஆனால் டாக்டர் உள்ளே விடலை. எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்க. மற்ற கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. ரொம்ப அழுகக்கூடாதுடா, டே ரொம்ப அழுகக்கூடாதுன்னு உங்கள் அப்பா எவ்வளவோ சொல்கிறாரு. நீங்கள் கேட்க மாட்டீங்க. ப்ளீஸ்ப்பா, அவரை பார்க்கணும்ப்பா. அவருக்கு ஏதாவது ஆனால் என்னால் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன்ப்பா. அப்படிலாம் அழுகுறீங்க. இப்படி டைம் ஆகுது. ஒரு மாதிரி நீங்களும் மயங்கிட்டீங்க. உங்களுக்கு தான் தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு தண்ணி கொடுத்து ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவருக்கு ஏதாவது ஆயிருமா, அகைன் ஏதாவதுன்னா என்னால் முடியாதும்மா. ஆல்ரெடி அவருக்கு என்ன எதுவுமே ஆகலை. இருந்தாலும் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாருமா. இப்போ எப்படின்னா என்னால் முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துலையே டாக்டர் வெளியில் வந்துடுறாங்க. எந்திரிச்சு டாக்டர் தான் போகிறீங்க. டாக்டர், என் பர்சனுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கே சொல்கிறேன், நீங்கள் மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க. ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் இல்லை. போய் பாருங்கள். டாக்டர், போங்க. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. தேங்க் படுத்திருக்கான். அவன் கிட்ட போகிறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் தயான் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குற? என்னால் முடியலடா. ஹார்ட்லாம் ரொம்ப ப்ரோக்கன் ஆகுது. கண்ணை திறந்தா என்ன சொல்லுவேன்னு பயமா இருக்கு தயான். என்ன தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா. என்னால் முடியாது, செத்துருவேன் தயான். பொண்டாட்டி உங்கள் ஹெட்டில் கை வைக்கிறான். லெஃப்ட் சைடு கையை பிடிச்சிட்டு தான் உங்கள் ஃபேஸ் அதில் வச்சு அழுதுருப்பீங்க. ரைட் சைட் கை எடுத்து உங்கள் ஹெட்டில் வைக்கிறான். ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. தயான், பொண்டாட்டி நிஜமா என்ன மிஸ் பண்ணியாடி? என்னதான் உனக்கு பிடிக்காதேடி? தயான், தயான், உனக்கு பழசுல நான் வந்துருச்சு. என்னடி பேசுகிற? பொண்ணு இல்லைடா அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. தயாங் ஷாக்காக அவங்கள பார்க்குறான். நம்ம பேபிடி, என் புள்ளடி, என் புள்ளைக்கு ஏதாவது ஆச்சு? கிஸ் பண்ணதை விட்டுட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இல்லடி, என் புள்ளடி. அப்ப அப்ப அப்பக்கு என்ன பிடிக்காதா? இல்லை சாடி பண்ணாட்டி நாங்கள் ஒன்றும் பிடிக்கண்டி. இல்லடி, அது நம்ம பிள்ளை இல்லை, என் உயிரும் கலந்துச்சுன்னு அன்னைக்கு சொன்னலடி. தயாங், என்ன சொல்ற தெரியலடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டா. பொண்டாட்டி பண்ணியாடி, என்ன நிஜமா பிடிக்க மாடி? லவ் பண்ணுறியாடி? ஆமாடா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற தயாங். பொண்டாட்டி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. அன்னைக்கு சொன்னலடி என்ன லவ் பண்ணுறேன்னு. உன்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண நினச்சேன்டி. ஆனால் நான் முடியல. என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணுறா. அப்போ கூட உனக்கு கிஸ் தானே வேணும் தயாங். இல்லடி பொண்டாட்டி, ஐயோ பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லாதடி. தயாங்க்கு பல செல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டி, என் பிள்ளை தொட்டு பார்க்கணும் போல இருக்குடி. ப்ளீஸ்டி பொண்டாட்டி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஏங்க, என் பிள்ளை என்னெல்லாம் விட்டு போச்சுன்னு பயந்து செத்துட்டேன்டி. ஏன்டி என்கிட்ட மறைச்சிட்ட? அது சாரிடா. அப்போ நீ பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியல தயாங். ஆனால் என்னோட பேபி எனக்கு வேணும் தயாங். அதான் எதுவுமே பண்ணலை. உன்கிட்ட சொல்லலைன்னா எங்க என் பேபி என்னை பிரிச்சிருக்கணும் பயந்துட்டு தயாங். எப்படி நம்ம பிள்ளடி, எப்படியும் உன்கிட்ட இருந்து பிரிப்பேன். நீ என் பொண்டாட்டிடி, உன்னையவே விட மாட்டேன். என் பிள்ளை எப்படி? கண்ணில் டியர்ஸ் வருது. பேபி பார்க்கணுமா? ஆமாடி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. அவனோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. பொண்டாட்டி, என்னடி அன்னைக்கு பார்க்கையில் குட்டியாக இருந்துச்சு, இப்போ என்னடி பெருசாக இருக்கு? அது தயாங். அகைன் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி 1.5 day மந்த் நான் யாருன்னே உனக்கு தெரியாதுடா. பழசெல்லாம் மறந்துட்டு தயாங். பயந்துட்டேன்டா, அவ்வளோ பயந்து தயாங். என்னை யாருன்னே தெரியாம போவ தயாங். நடந்ததெல்லாம் தயாங்கிட்ட சொல்றீங்க. நானாடி, நான் எப்படி ஒன்று பண்ணுவேன்? மேல பைத்தியமா இருக்கேன். அது நல்லடி, தெரியும்டா. நீங்க ஹக் பண்ணியிருப்பீங்களடா, அப்போ உங்க கழுத்துல கிஸ் பண்றான். யார் இது? என்ன தயாங், உன் நெக்கில் என்னடி பைட் மார்க்கு? அகைன் உங்க முடியெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்குறான்.
அங்கங்க நெக்ல பைட் மார்க் இருக்கு. பொண்டாட்டி அண்ணடி இது என்ன தயா? அண்ணடி பைட் மார்க்கு. எந்திரிச்சு தயாங்க முறைக்கிறீங்க. என்னடி என்ன முறைக்கிற? தயா என்னடா? உன்னை தாண்டி யாரு ஏண்டி பண்ணா? தயா தயாங்க நீ பேசுறது எனக்கு புரியலடா. பொண்டாட்டி எனக்கு கோவம் வருது. தயாங்க உங்க ஸ்டொமக்ல கை வச்சிருப்பான். அந்த கையை எடுத்து விட்டு கோவமா வெளில போறீங்க. தயாங்க கத்துறான். உங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை நான் வீட்டுக்கு போறேன். என்னாச்சுடா? இல்ல நான் வீட்டுக்கு போறேன். தயாங்க கத்துறான்டா. உங்களை தான் கூப்பிடுறாரு போங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. அதாவது உங்க அம்மா வீட்டுக்கு. தயாங்கோட அம்மா தான் எது கத்துறான் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. தயாங்க உங்க அம்மா கிட்ட பேசுறான். அம்மாவுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு பையனுக்கு இதெல்லாம் நல்லா வந்துருச்சு அப்படின்ட்டு. உங்க அம்மாட்ட சொல்றான். உங்க அம்மா பல்லாருன்னு ஃபேஸ்லயே அரைகிறாங்க. என்னடா பேசுற? நேத்தோட நேட்டு அவ கூட வந்த என்ன பண்ணிட்டு யாருன்னு கேட்டா அவ என்ன பண்ணுவா? அம்மா அது சாரிம்மா எனக்கு சாரி தயா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கணத்து தேய்ச்சி விட்றாங்க. அவனுக்கு இப்பதான் தெரியும் எல்லாம் மறந்துட்டான் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் அழுகுறாங்க சாரிடா அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்லம்மா அப்படியும் பேசிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி வீட்டுக்கு தான் போகிறான். நீங்கள் வீட்டில் கோவமாக இருப்பீங்க அப்படின்ட்டு தேடி பார்க்குறான். வீட்டில் இல்லை. உள்ளவன்னா பழையபடிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் பார்த்தா இல்லை. அம்மா அவளை காணோம். அவள் அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. அவ ஏன் பொண்டாட்டிமா? அவ எதுக்கு அங்கே போனா? ஐயோ அம்மா அந்த ஆளு சும்மாவே எனக்கு காண்டு ஏற்றுவாரு. டேய் பழையபடிக்கு ஆரம்பிச்சிட்டியாடா நீ? அம்மா என்னம்மா பண்ணுறது? டேய் அவர் முன்ன மாதிரிலாம் இல்லை போ. உனக்கும் பொண்டாட்டி வேணும்னா போ. எனக்குலாம் என் பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னா அவன் பைக் சாவி எடுத்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான். தயங்கோட அப்பா அப்பாக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. தயங் தான் அவன் கால் பண்ணி ஜானுக்கு சாம்பமோனுக்கு அவனுக்கு எல்லாம் சொல்றான். ஏ மச்சான் என்னடா உண்மையா இருக்காங்க? டே எங்கடா? என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாடா. அதான் அவளை அலேக்கா தூக்கிட்டு வர போறேன். சேரா மச்சான். டே அப்படியே என்னை பார்த்துட்டு டே வர்றேன்டா அப்படின்னா அவனுக்கு ஆளை கட் பண்றான். நீங்க எதுவுமே பேசல. காலிங்குள்ள அடிச்சிருப்பீங்க. உங்க அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க. பேசாம நீங்க உங்க ரூம்ல போய் படுத்துக்கிட்டீங்க. உங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பீங்க அவர் வந்தா உள்ள விடாதீங்க அப்படின்னு. என்னாச்சுமான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க உள்ள விட்டீங்க இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு இருப்பீங்க. அவங்களும் சரிமான் இருப்பாங்க. இப்ப தயாங்க தான் காலிங் பெல் அடிக்கிறான். உங்களோட அம்மா தான் ஓபன் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் தயாங்கிட்ட சொல்றாங்க. சாரிப்பா அப்படின்ட்டு தான் அவங்க டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல சாம்பவன் தான் இருக்கான். என்கிட்ட போய் புலம்பி தவிக்கிறான். ஜானு விஷ்ணுக்கு எல்லாம் வந்துதான் செம்மையா கமிட்டி பண்றாங்க. இவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நைட் ஆகுது. தயாங்க தான் கால் பண்ணிருப்பான் உங்க அம்மாவுக்கு. என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே விட மாட்டாமா அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான். தயங்கோட அம்மாக்கெல்லாம் சிரிப்பு அடக்க முடியாது. எல்லாம் உனக்கு வேணும்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. வந்தா என் பொண்டாட்டி கூட தான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். என்னமோ பண்ணுடா அப்படின்னு விட்டுருப்பாங்க. நைட் ஆகுது. தயாங் கம்பியை வளைக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க புருஷன் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்ட்டு. நீங்க உங்க டோர் நல்லா லாக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. அவன் நினைச்ச மாதிரியே எப்பயும் போல மாதிரி டெரஸ்ல இருந்து ஜம்ப் பண்றான். ஆம்பமும் தான் டெரஸ்ல இருந்து பாக்குறான். டேய் என்னடா முன்னாடிதான் இப்படின்னா இப்பவுமாடா? டேய் என்னடா பண்றது? என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டா இல்லை சமாளிக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாண்டா அப்படின்னு தான் சிரிச்சுக்கிட்டே போறான். என்ஜாய் என்ஜாய் அப்படின்ட்டு நம்ம சாம்பமோனும் போயிடான். தேங் தான் தேங் வருவான் அப்படின்னு தான் உங்க அம்மா தான்டா டெரஸ்ல இருக்க கேட்டெல்லாம் பூட்டவே இல்லை. எப்ப இருந்தாலும் தயாங்க வருவான் அப்படின்ட்டு. என்ன பூட்டவே இல்லை அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்ல இறங்கி உள்ள வர்றான். உங்க அம்மா தான் உங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. எப்ப இருந்தாலும் மாப்பிள்ள வருவான், நீங்க தூங்குங்க, அவருக்கு சாப்பாடு போட்டு வர்றேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரியே மாப்பிள்ள என்னடா அது திரும்பி பாக்குறான். அத்தை வாங்க உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்றேன். எனக்காண்டியா? வாங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போலாம். இல்லத்த நான் சாப்பிட்டேன். என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி உள்ளதா இருக்கா? நீங்க வாங்க உங்களுக்காண்டி கோழி அடிச்சு சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னு தான் சாப்பிட்றான். டைமை பார்த்தா 10 மணி. மாப்பிள்ள எனக்கு தூக்கம் வருது. நீங்களே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்றாங்க. சரிங்க தான் நீங்கள் போங்க அப்படின்னா அவன் சாப்பிட்டா அவனே பிளேட்லாம் கழுவி முடிச்சுட்டு ஐயோ அப்படின்ட்டு அவன் பேக்கெட்டை ரொம்ப ரப் பண்ணி கொடுத்துட்டு பேண்ட்ல இருந்து அந்த கம்பி கீ எடுக்கிறான். அந்த கீ எடுத்து டோர்ல லாக் பண்ணி ஓப்பன் பண்றான். இந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேக்குது. இருந்தாலும் கேட்காத மாதிரி படுத்துக்கிறீங்க. உங்க அத்தை கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியலடா அப்படின்ட்டு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஹெட்டா இருக்கும். அவன் கொஞ்சம் ரூடா கேட்டிருப்பான். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோவம். டோர் லாக் பண்ணிட்டு பொண்டாட்டி வர காமா இருக்காளே இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? நம்மளுக்கா சமாளிப்போம். பெட்டில் போய் படுத்துக்கிட்டு பேக் ஹக் பண்ணுறான். அமைதியாக படுத்திருக்கீங்க. உங்கள் ஹேரை
ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு அவங்க நெக்கில் ஃபோனு ஊதுறான். கூசுது. அவங்க பேக் முதுகுல கிஸ் பண்றான். உங்களோட கால் வரலாம் சுருக்கி விரிக்கிறீங்க. ஏ பொண்டாட்டி, சாரிடி, அது பண்ணது நான் தான். ஆனா எனக்கு தெரிலடி. அது நானா இருந்தாலும் எனக்கு கோவம் வருதுடி. நான் மட்டும்தாண்டி உன்னை நானா இருந்து கூட எல்லாம் பண்ணணும். எனக்கே மறந்தாலும் என் பொண்டாட்டி என்னோட நினைவா அவ கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்டி. அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஹே பொண்டாட்டி, நீ தூங்கலன்னு தெரியும்டி. அவனோட ஹேண்ட் எடுத்து உங்க ஷோல்டர் ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சி உங்க நெக்ல ஒரு பைட் பண்ணி உங்க ஷோல்டர்லயே அவன் டங்க வச்சு ரொட்டேட் பண்ணி காது வரைக்கும் இழுக்கிறான். அவ்வளவுதான், ரொம்ப கூசுது. அவனை பார்த்து திரும்புறீங்க. கண்ணு பூரா டீயர்ஸ். உங்க ஸ்டொமக்க பிடிச்சிக்கிட்டே தேங்க்ஸ் எடுத்து திரும்புறீங்க. ஏய் பொன்னாடி, பார்த்துடி. உங்க ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். தட்டி விடுறீங்க. ஏய் என்னடி, தொடாதடா. சாரிடி, எனக்கு தெரிலடி பொண்டாட்டி. உன் கூட தான் இருந்தேன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடி. அதான் அப்படி கேட்டுட்டடி. அழைச்சிடி. உங்க ஹெட்டையும் அவ ஹெட்டையும் ஒரு மாதிரி ஜாயின் பண்ணி அவ கண்ணி டீயர்ஸ் வருது. உங்களுக்கு தெரியும் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் அப்படி கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவனும் பார்க்குறான். என்னடி, சாரிடி. அவன் கண்ணாவே பார்க்குறீங்க. அவன் கண்ணுப்புறம் அவ்வளோ டீயர்ஸ். அவன் ஃபேஸை ஹக் பண்ணி அவன் கண்ணில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேயா, உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டேன்டா. என் அம்மா பழசெல்லாம் மறந்துட்டான். நீ போய் அவனுக்கு முன்னாடி நின்ற கூட உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாண்டி. அப்படிலாம் எங்க அம்மா சொன்னாங்க தயா. ஆனா அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவன் என் மேல பைத்தியமா இருக்காமா. கண்டிப்பா அவனை மறந்துட மாட்டான். என் மேல உயிரே வச்சிருக்கவன் எப்படிமா மறப்பா அப்படின்ட்டு உன்னை பார்க்க வந்தேன்டா. ஆனா நீ என்ன சுத்தமா மறந்துட்ட தயா. என்னை பார்த்து இந்த அக்கா யாருன்னு கேட்ட தயா. அப்பவே மனசு உடஞ்சிருச்சுடா. அது இடத்துல கத்தி அழுகணும். தயாங்க பொண்டாட்டி சொல்லணும் தோணுச்சு தயா. எங்க நான் சொல்லிட்டா உனக்கு ஏதாவது ஆயிட்டு போட்டு பயந்து அந்த வீட்டே ஒரு மெய்டாவாது இருந்து உன்னை பார்த்துக்கலாம். தயாங்க உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்றான். கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத் ஆகுது. அவன் லிப்ஸ் எடுத்துட்டு சாரிடி, எல்லாம் நான் தானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேலடி. அவங்க கையெடுத்து அவன் ஃபேஸ்ல ஸ்லாப் பண்றான். வேணாண்டா. இல்லடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல. இதெல்லாம் என்னட்டு தானடி. எனக்கு இல்லடா, உனக்கு தெரியாதுடா. இல்லடி, நான் எப்படி மறந்தேன். என் பொண்டாட்டிடி, உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுடி. ஐயோ தயா, இல்லடா, எனக்கு தெரியும் தயா நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு. ஆனால் உனக்கு தெரியாது தயா, ப்ளீஸ்டா அப்படின்ட்டு அவன் ஃபேஸை ஹக் பண்றீங்க. உனக்கு தெரியாதுடா, எனக்கு நல்லா தெரியும். என் லூசு புருசு என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். அவ பொண்டாட்டி அழுகிறத அவனால தாங்க முடியாது. நல்லா தெரியும் தயா. இல்லடி, இந்த வாயால தானடி உன்னை அக்கான்னு கூப்பிட்டுச்சு. இல்லடி தயாங்க எந்திரிக்கிறான். எங்கடா போற? ஏய், ரெஸ்ட் ரூம்ல நாயில் இருக்காடி. எதுக்குடா? இல்லடி, இந்த வாயால தானே உன்னை அக்கான்னு கூப்பிட்டுச்சு. அதாண்டி கழுவிட்டு வரலான்னு. தயா, இல்லடி பொண்டாட்டி, ஆசிட் போட்டு தான் கழுதணும். ஆனால் எனக்கு தான் பயமா இருக்கே. தான் விநாயில வச்சு இப்போ கூட உன் சேட்டு குறையில தயா. இல்லடி பொண்டாட்டி, இந்த வாயால உன்னை அக்கான்னு கூப்பிட்டு இல்லடி. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தயா, தயா, யூடா, ஐ லவ் யூடா. பொண்டாட்டி, என்னடி, கிட்ட வாடா. தயாங்கும் கிட்ட போகிறான். அவனை டைட்டாக நெக்கோட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டொமக்கா அவனை இடிக்குது. அவனும் தள்ளி தான் அவனோட இப்போ அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணுறான். என்னடி தயா, எனக்கு அந்த தயாங்க விட இந்த பொறிக்கு தயாங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என் பேச்சு கேட்கவே மாட்டான். ரூடா போவான், அரகண்டா இருப்பான், நாட்டியா இருப்பான். நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனோ அதுதான் வீம்புக்குன்னு பண்ணுவான்.
இந்த பொறிக்கு தேங்காய் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. பொண்டாட்டி என்னடி? அப்போ அவனை விட என்ன தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும்? லூசு பெருசா, ரெண்டும் ஒன்று தாண்டா. இப்போ தாண்டி சொன்ன என்ன பிடிக்கும்னு. ஐயோ ஆமாம், எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும். பொண்டாட்டி அன்னைக்கு ஞாபகம் இருக்காடி? என் பேரை கத்தி சொல்லி கூப்பிட்டல்லடி. ஒரு செகண்ட் ஹார்ட் நின்றுச்சுடி. என்னை பார்த்து கண்ணடிச்சல்லடி. உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். அதுக்குள்ள அவன் அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னான்? தயா ப்ளீஸ்டா. இல்லடி, என்ன அவ்வளோ பிடிக்குமாடி? என்னை பார்த்து ஓடியாந்தல்லடி. அவன் கண்ணில் இருந்து காதல், பயம், எனக்கு ஏதாவது ஆயிருந்தானடி பதறி அடிச்சு ஓடியாந்த. ஆமாடா. ஆனா ஏண்டா இவ்வளோ கோப்படுற? இல்லடி, அவன் ப்ளீஸ்டா. பொண்டாட்டி உன்னை மட்டும் நான் பார்க்காம இருந்தானா அன்னைக்கு அவன் செத்துருப்பாண்டி. எரியும் தயா, என்னை பார்த்தனால தான், இல்லை என்னால தான், என்னை பார்த்தனால தான் அவன் தள்ளி விட்டனால ஒரு கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேல. எல்லாம் என்னட்டு தானே தயா. பொண்டாட்டி இல்லடி, இல்லடா, நான் கூப்பிட்டனால தான், என்னை பார்த்த அதனால தான் அவன் உன்னை கிக் பண்ணது நான் பார்த்தேன்டா. ஒன்று அழுகாதடி. பொண்டாட்டி அழுகாதடி. அகைன் உனக்கு ஏதாவது இல்லடா, நம்ம பேபிக்கு ஒன்றும் ஆகாது. நீ இருக்கல பக்கத்தில், நீ இருக்கல, எனக்கு என்னடா, எனக்கு ஒன்றும் ஆகாது. பொண்டாட்டி எல்லாம் அப்படி ஃபோர்கட்டில் அப்படி கிஸ் பண்ணுறான். அவனோட கிஸ்ஸை ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸ் பூரா கிஸ் பண்ணுறான். அவனை முழுசாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த தயங்க விட உங்களுக்கு இந்த தயங்க தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த தயங்க ரொம்ப அரங்கட்டாக நடத்துக்குவான். இவனோட டச்சஸ்லாம் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அவன் பிடிக்கிறதே வலிக்கும். ஆனால் அந்த தயாங் சாஃப்டாக நடந்துக்குவான். ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்குவான். ஆனால் அதுவும் தயாங் தான். இருந்தாலும் உங்கள் அரகட் புருஷனை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. தயாங் என்னடி? வேணாண்டி பொண்டாட்டி. தயாங் லவ் யூடி. உனக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ணுறான். டங்க் வச்சு ரொட்டேட் பண்ணுறான். உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஷோல்டர் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறான். வலிக்குது. ப்ளீஸ் டே, நான் முள்ளடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பொண்டாட்டி. தயாங் இன்னைக்கு தாண்டி உன்னை முழுசா விருப்பத்தோடு எடுத்துக்கிறேன்டி. தயாங் பொண்டாட்டி. உங்கள் சாரி பின்ன கழட்டி அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்டு தள்ளி போடுறான். உங்கள் ஹிப்பில் சொருகிருப்பீங்க. அந்த ஸ்லீவ், அந்த சாரியெல்லாம் அப்படியே உருகுறான். கழட்டி தூக்கி போடுறான். பொண்டாட்டி நம்ம பேபிடி, ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்குடி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அவ்வளோ கிஸ்ஸஸ் பண்ணுறான். தயாங் எப்பயுமே உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுவான். மிஸ் பண்ணி அழுவான். அப்போல்லாம் உங்கள் ஸ்டொமக் அவ்வளோவா பெருசாக தெரியாது. கொஞ்சம் நார்மலாக ஜப்பியாக இருக்கனால அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ உங்கள் பேபி நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. அவ்வளோ கிசஸ் பண்ணுறான். அவன்கிட்ட ரப் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த அவன் உங்களை பார்க்குறான். அவன் ஐஸா அப்படி இருக்கு, அவ்வளோ க்ளோவாக தெரியுது. தயா என்னடி 2 கையை பிரித்து கூப்பிட்றீங்க. உங்கள் 2 பக்கத்து கால் போட்டு தான் இருந்திருப்பான். அப்படி உங்கள் மேலே வர்றான். என்னடி அவன் ஃபேஸை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுக்கிறீங்க. அவனும் உங்களையே பார்க்குறான். அவனோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. உன் கண் ரொம்ப அழகாக இருக்குடா. என்னடி இப்போ தான் தெரியுமாடி? அது தயா எனக்கு முன்னாடி தெரியும். ஆனால் இந்த மாதிரி லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குடா. அதுவும் என்ன இப்படி பார்க்குறது ஒரு ஒரு மாதிரி. தயா அவன் கண்ணை பார்க்க முடியாம கீழே குனிஞ்சிக்கிறீங்க. என்ன பாரு பொண்டாட்டி, புருஷனை பார்க்க மாட்டியா? அது தயா உங்க ஜாவை தூக்கி அவனை பார்க்குற மாதிரி பண்ணுறான். இருந்தாலும் கண்ணை மூடிக்கிறீங்க. வெக்கப்படாதடி, புதுசாக இருக்குடி. உன் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போ நீ மார்னிங் பண்ணுவடி. அப்படி இருந்தாலும் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன். பண்ண முடியாம ஒரு லிப்ஸு கடிப்ப பாரு, ரொம்ப பிடிக்கும்டி. தயா
அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸில் அவ்வளோ அழகாக அந்த ஹேர் இருக்கு. அவன் ஃபேஸை ஹக் பண்ணி அவன் கண்ணிலே கிஸ் பண்ணுறீங்க. தயா, சொல்லுடி. என்ன பாருடா. ஏய், லிப்ஸ் எடுக்காதடி. என் கண்ணில் எப்படி பதிச்சு வைடி. தயா, லிப்ஸ் எடுத்துட்டு அவனை பார்க்குறீங்க. என்னடி? எனக்கு பயமா இருக்குடா. ஏன்டி அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். இல்லை, காலேஜில் ஃபுல்லாக அவன் மேலே தான் கண்ணு. லவ் பண்ணுறாளுங்க. அவ்வளோ கிஃப்ட்ஸ் வருது, கிரீட்டிங் கார்டு வருது. எனக்கு கோவமாக வருது தயா. ஏய், என்னடி? அதான் நீ என் பொண்டாட்டின்ட்டு காலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சே. சாம்பம்மா சொன்னான்டி. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ஆசைப்பட்டேன்டி. அந்த காலேஜ் ஃபுல்லாக இதான் என் பொண்டாட்டி கேவலம் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுடி. அன்னைக்கு கூட இந்த பைக்கில் வந்து கீழே இறக்கி விட்டு நீ வீட்டில் உள்ள போனல, அப்புறம் எனக்கு செம்ம கோவம் பொண்டாட்டி. அப்புறம் காலேஜில் நிறைய பேர் உன்னை பார்ப்பாங்க. அப்படிலாம் எனக்கு என் பொண்டாட்டிடா அவளை பார்க்காதீங்கன்னு சாவடிக்கணும் அப்படிலாம் தோணும். ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்டி. இப்போ கூட ஏன் கோபுற? எனக்கு கோவம் வருதுடி. நீ ஏன்டி என்னை பார்த்து பயப்படுற? என் பொண்டாட்டி உன் மேலே தாண்டி அப்சஷனாக இருக்கேன். உனக்கு தெரியும், எவ்வளோ எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் ஏதாவது கிஃப்ட்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேனாடி, அங்கேயே தான் கிடக்கும். நான் ஒன்று எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வருவாளுங்கள்ல, அவளுங்கிட்ட எனக்கு லவ் சொல்லணும்னா அவங்க அப்பன் டாப்பர் தலையாக இருக்கான்ல, என் அப்பா, ஓ ஆமாடே, என் மாமனார் அவர் டேபிளில் வச்சு அவர் கையால் கொடுத்தா நான் ஓகே. தயா, இல்லடி, அப்படி கொடுத்தா கூட எனக்கு இன்னும் தாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பாரடி பொண்டாட்டி, அப்படி இருந்தோம் அவளுங்கெல்லாம் அப்பாளுங்க. தெரியும். என்ன தெரியுமா? ஆமாம் தயா, நான் ஒரு நாள் என் அப்பா ஸ்டாஃப் ரூம் போனேன். அப்போ தான் பார்த்தேன் என்ன இவ்வளோ லெட்டர் இருக்குன்னு. அப்புறம் இருந்து அந்த லெட்டர்ஸ் பூரா காலையில் என்னோடய பேக்கில் கொண்டு வந்துடுவேன். ஏய், என்னடி சொல்கிற? என்னடா சிரிக்கிற? இல்லை பொண்டாட்டி, அது ஓ ஜலசாடி. இல்லையே. ஏய் பொண்டாட்டி, எப்பப்பா சொன்னேன் லெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு. ஆமாம், அப்படி என்ன எழுதியிருக்காளுன்னு நானும் பார்த்தேன். அப்படிலாம் ஒன்றும் ஒர்த்தம் இல்லை. ஏய், என்னடி உன் புருஷன் ஒர்த்தம் இல்லை? அது தயா, சொல்லுடி அப்படின்ட்டு அவங்க ஜஸ்டில் கை வைக்கிறான். அது தயா, கையிடு, சொல்லுடு, ஒர்த்தம் இல்லையா? அது நீ கேடி உருக்கி ஒருத்த தாண்டா. ஒன்று பார்த்தா எவளுக்கா இருந்தாலும் பிடிக்கும் தயா. அதான் என்னையும் மாத்திட்டல, உன் மேலே பைத்தியமாக்க வச்சுட்டடா. ஆனால் தயா, ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாது தயா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல பயமா இருக்கு. இந்த 1.5 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு தயா. என்னையும் மறந்தாலும் கூட ஹாப்பியாக தான் இருந்தேன். ஆனால் இருந்தாலும் என்னோட தயாங்க இல்லையே, லூசு மாதிரி பண்ணுறேன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. உங்கள் கண்ணில் டிஎஸ் வருது. ஏய், அழுகாதடி, நாட்டு அங்கோடய போகிறேன். எனக்கு பயண்டே என் அழகு பொண்டாட்டிய நான் பார்ப்பானா அப்படின்ட்டு. உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு, ஏய் அம்மா மிஸ் பண்ணுறேன்டி. டயர்டாக இருக்குடா. தூங்குவோமா? என்ன தூங்குவோமா? ஆஹா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எனக்கு வேணும் ப்ளீஸ்டா. ரொம்ப ஏய் அண்ணாடி, இப்போ தான் சொன்னேன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட டச் எல்லாம் இப்போ என்னடி? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான். ஆனால் நாளைக்கு வச்சுக்கோண்டா. டைமும் பாருடா தயா. என்னடி அப்படின்ட்டு அவன் பேண்ட்டு தான் போட்டிருக்கான். ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறான். என்னடி பொண்டாட்டி, 12 ஆச்சு. ஆமாம் தயா, தூக்கம் வருதுடா. ஏய், நடிக்காதடே. உன் கண்ணை பார்த்தா தயா வெயிட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அது இல்லை, அப்படிலாம் இல்லை. ஏய், நடிக்காதடி முட்டை கண்ணி அப்படின்னு தான் அவன் ஷர்ட்டை கழட்டுறான். வேணாம் தயா அப்படின்னு சொல்கிறீங்க.
அவன் கழட்டி தூக்கி போடுறான். உங்க ஜால இருந்து உங்க நெக்ல இருந்து அவன் ஒரு ஃபிங்கர் அப்படியே உள்ள விட்டு ஜஸ்ட் ஹோல் இருக்குல்லடா அதுக்குள்ள கைய விடுறான். டேய், டேய், என்னடா பண்ற? என்னடி போஷனு போடான்ற? போடான்னு தான் சொல்லுவேன். நான் உன்னோட சீனியர் தயா. ஓ சீனியர், பார்க்கலாண்டி. இப்போ நான் சீனியரா இல்லை நீ சீனியர்? தயா ரெடி பண்ணாடி பார்க்கலாம். இல்லை வேணாம் சொல்லிட்டேல பார்க்கலாம். உங்கள் ப்ளவுஸ்லாம் ஒரு மாதிரி டங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணி உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே அவள் ஹேண்டு உங்கள் ப்ளவுஸ்லாம் கலட்டுது. அப்படியே கலட்டுறான். உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கி பேசி எறிகிறான். சைடில் பெட்ஷீட் இருக்க எடுத்து கவர் பண்ணுறீங்க. ஏன்டா அப்படி பார்க்குற? இல்லடி பொண்டாட்டி அண்ணாடி ரொம்ப பெருசாக இருக்கு. அதுதான் இல்லடி, ஆனால் என்ன எல்லாம் பெருசாக இருக்கு. அதான் டூக்க ஓப்பன்ல வச்சிருந்தேடி. எனக்கு என்ன பாருடி, 2 கை வச்சாதான் பத்திரமா இருக்கு. ஐயோ என் கையிலே அடிக்கிறீங்க. ஏய் ரொம்ப அழகா இருக்கடி. அதுவும் என்ன மயக்குனது இந்த செஸ்டும் ஹிப்பும் தாண்டி. ஆனால் என்ன என் பிள்ளைங்க இருக்காங்க, அதான் உன் ஹிப்பை லைட்டா பிடிக்கும்ல வருத்தாண்டி. இல்லாடி என் பிள்ளைங்க வந்தோன்னே அந்த பிளேஸ் எனக்கு தானடி. அது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். என்னத்தையும் பேசுற? இல்லை பொண்டாட்டி, அது கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளைங்க ரெண்ட்ல தங்கிட்டு போட்டோம். அப்புறம் என் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த செஸ்ட்லேயும் ஸ்டொமக்லேயும் என் ஹெட்டை மட்டும்தான் இருக்கணும். அவன் கையிலே அடிக்கிறீங்க. அவன் உங்கள் 2 கையும் ஒரு மாதிரி லாக் பண்ணி பெட்டில் லாக் பண்ணுறான். என்னடி உங்களை பார்த்துக்கிட்டே அவன் உங்கள் நிப்பில் சக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கி உங்கள் லிப்ஸை கடிக்கிறீங்க. அப்படி சக் பண்ணி பைட் பண்ணுறான். இந்த ஃபீல் எப்பயுமே தயாங்கிட்ட ஃபீல் பண்ணுவீங்க. தயாங் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். என்னடி தலையாட்டுறீங்க? நடி இந்த பைட் மார்க் நான் தானடி. அதுவும் பாத்தியாடி மை ஃபேவரட் இடத்துல நச்சுன்னு விழுந்திருக்குல்ல. தயாங் மாற்றி மாற்றி சக் பண்ணுறான். அது அவ்வளோ பெருசாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. அவனோட ஒரு டச்சஸும் அவ்வளோ பெயினாகவும் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் நெக்கெல்லாம் கூசுது. அவனோட கை அங்கங்கே படுது. உங்கள் நெக்கில் வந்து ஸ்மெல் பண்ணுறான். அவனோட மூச்சு காத்து. ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவனை இழுத்து அவன் செஸ்டோட அவன் நெக்கோட ஸ்மெல் பண்ணுறீங்க. அவனோட ஸ்மெல்லு அவ்வளோ சொட்டாக இருக்கான். அந்த தயம் கூட இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஸ்மெல் பண்ண மாட்டீங்க. அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது அவன் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் டீயர்ஸ் வருது. ஸ்மெல் பண்ணுறீங்க. அந்த இடத்துல கிஸ் பண்ணுறீங்க. என்னடி உங்களை பார்க்குறேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. தயாங் பண்ணுடா, ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவனோட டச்சஸ் எனக்கு வேணும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒன்றா உங்களுக்கு மூவ் பண்ணுறான். பெயினாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க தைஸ்க்கு வந்துட்டான். அவங்க ஸ்டொமக்கில் அவ்வளோ கிசஸ் கொடுத்துட்டு இன்செட் பண்ணுறான். ஹெட்டை ஒரு மாதிரி சாய்க்கிறீங்க. பின்னாடி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பண்ணிக்கிட்டே அவங்க ஸ்டொமக்கை ரப் பண்ணி கொடுக்குறான். அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பெயினாக இருந்தாலும் இந்த ஃபீல் உங்களுக்கு வேணும். உங்கள் புருஷன் அவனாக இருக்கான். அவனும் மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணி உங்கள் கூட இருக்கான். உங்களே பார்க்குறான். அவனுக்கு நல்லா புரியுது நீங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான். பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்திருப்பான். அகைன் வந்திருப்பான். அதுவே உனக்கு லவ்வாக வந்திருக்கும். ரொம்ப போக போக உங்க மேலே அப்சஷனா பைத்தியமா அவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் அவன் பிரதர் கல்யாணத்துக்கு போகல. பார்த்தா நீங்கள் பொண்ணு உங்கள் கழுத்துலையும் தாலி கட்டியிருப்பான். அவனுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்கள் அப்பா தயங்க போட்டு அடிச்சிருப்பாரு. தயங்க அம்மாவும் இழுத்துட்டு போயிருப்பாங்க.
1 வீக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்பான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. ஒன் டே பார்த்தா வீட்ல இருக்கீங்க அப்படின்னு நெறையா நடந்தத பூரா யோசிச்சு பார்க்குறான். அவ்ளோ ஃபீல் பண்ணி உங்க கூட இருக்கான். உங்களுக்குள்ளயும் கம்ப் பண்ணிட்டு, அவன் உங்களுக்குள்ள கம்ப் பட்டான்னு உங்களுக்கு தெரியும். உங்க பக்கத்துல வந்து உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, உங்க கண்லயும் கிஸ் பண்ணிட்டு, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, உங்கள முன்னாடி ஹக் பண்ண முடியாது. அதனால உங்கள பேக் ஹக் பண்றான். அவ்ளோ டைட்டா ஹக் பண்றான். லவ் யூ டி, லவ் யூடா. அவன் கையில கிஸ் பண்றீங்க. அவன் உங்க நெக்ல கிஸ் பண்றான். அப்படியே நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்க அப்பா அம்மா தான் வெளியில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அவங்க ரூமை எட்டி கூட பார்க்கல, தட்ட கூட இல்லை. நீங்கள் எப்போ வர்றீங்களோ ஓகே தான் அப்படின்ட்டு. நான் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் விட்டுருப்பாரு. இப்படி தான் திருட்டு பைய மாதிரி வருவான் அப்படின்ட்டு. தயாங் தான் எந்திரிக்கிறான். கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்களோட ஹேரு தயாங் ஃபேஸில் ஒரு மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி தான் அந்த முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அவங்கள பார்க்குறான். பார்த்தா அவன் பேக் ஹக் பண்ணியிருக்கான். நீங்கள் 2 பேருமே ட்ரெஸ் போடாமல் தான் இருக்கீங்க. அவங்க பேக்கை பார்க்குறான். அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ அழகா இருக்கு. உங்க ஷோல்டரில் கை வைக்கிறான். அவன் கட்டின தாலி பின்னாடி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அவன் ஹெட்டை சாய்ச்சு அந்த இதில் கிஸ் பண்ணுறான். அதில் அந்த மஞ்சள் ஸ்மெல்லு அது ஒரு மாதிரி வித்தியாச ஸ்மெல்லாக இருக்கு. அவங்களோட சோப்பு அந்த மஞ்சள் அது ஒரு மாதிரி அவ்வளோ அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. கிஸ் பண்ணிட்டு எப்பயும் போல மாதிரி உங்க நெக்கில் ஊதுறான். தாயம் பொண்டாட்டி எப்படி நீ நீ தானே இப்படி பண்ண? உங்க ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி திரும்புறீங்க. ஏன்டி காலையில இப்படி என்ன படுத்துற? இது ரெண்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணதுடி. நான் இது நல்லா வச்சு செஞ்சேன். நான் பாரு எப்படி இருக்குன்னு. தயம் என்ன காலையிலேவா? எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுடா. பசிக்குது தயம். பசிக்குதாடி? டைமை பார்க்குறான். பண்ணாடி 9 o'clock ஆச்சுடி. அம்மா அத்தைக்கு தெரியும்டி. அதான் நம்ம வலிக்குதுடா. நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும். அதான் ஆமாவும் அதையும் டிஸ்டர்ப் பண்ணலடி. எனக்கு பசிக்குதுடா. என்னடி நீ ப்ரஷ் மட்டும் பண்ணு, நான் போய் ஃபுட் எடுத்துட்டு வரேன். தயா அவனும் திரும்ப என்னடி? சாரி மறந்துட்டேன் அப்படின்னு மறந்துட்டேன். ஐயோ பொண்டாட்டி பசிக்குதுன்னலடி தாண்டி சாரிடி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். போடி எந்திரிக்கிறீங்க. அகைன் திரும்பி இழுத்து பிடிச்சி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணுவான்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. போடி. அவனும் எந்திரிச்சு பேண்ட்டு போடுறான். ஸ்டொமக்கு பிடிச்சி தான் எந்திரிக்கிறீங்க. உங்களை பார்க்கவே உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. உங்கள் ஸ்டொமக்கும் உங்கள் ஜஸ்ட்டும் தான் ரொம்ப பெருசாக இருக்கு. கூட பார்க்குற எல்லாடி பொண்டாட்டி பிள்ளைங்களும் பெருசாக இருக்கு. அப்புறம் என் ஃபேவரட்டு அந்த ரெண்டும் அப்படின்ட்டு அவன் கண்ணால் இங்கிட்ட இங்கிட்டும் காட்டுறான். ஐயோ அப்படின்னு தான் கீழே இருக்க பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறீங்க. போடா படி அப்படின்னு தான் அவன் பேண்ட்டை போட்டு டோர் ஓப்பன் மட்டும் லாக் பண்ணுறான். நீங்கள் கீழே பார்க்குறீங்க. அவன் ஷர்ட் எடுத்து போடுறீங்க. உங்கள் ஸ்டொமக் பத்தலை. 2 பட்டன் மட்டும் லாஸ்ட்டில் பத்தலை. ஸ்கர்ட் எடுத்து போட்டுட்டு தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஒரு மாதிரியா இருக்குச்சு. ஓகே ஒரு இதாக குளிச்சிருவோம் அப்படின்னா நீங்கள் போட்டதெல்லாம் கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ரேங் வெளில போகிறான். படுவாவி பயவில்லை. பேண்ட்டு மட்டும்தான் போட்டு போயிருக்கு. ஷர்ட் போடாமல் போகுது. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சரி இன்னைக்கு வீட்டில் இருப்போம் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் காலேஜ் போயிருக்க மாட்டார். இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நீங்களும் வரமாட்டீங்க, தயாங்க வரமாட்டான், நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இருப்பாங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டை கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. தயாங்க ஷர்ட் போடாமல் வரான். அவனோட ஜஸ்ட்டு கழுத்தெல்லாம் உங்களுடைய பொட்டு குங்குமம் எல்லாம் இழுக்கியிருக்கு. உங்கள் நெயில் மார்க்கு பட்டு அங்கங்கே ஒரு மாதிரி பிங்காக ரெட்டாக தெரியுது. உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி ஷோ இப்படி வரான் பாரு அப்படின்ட்டு தயாங்க பார்க்கவே முடியல. தயாங்க ஆனால் எதை பற்றியும் கண்டுக்கல. அதான் என் பொண்டாட்டிக்கு பசிக்குது, ஃபுட் கொடுக்குறீங்களா? அது மாப்பிள்ள உங்கள் அம்மா தயாங்க பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சுக்கிறாங்க. மாமா ஐயோ கூப்பிட்றானே. சொல்லு தயாங். உங்கள் அம்மா தான் ஃபுட்டு கொண்டு வராங்க. ஏத்த
மாமா ஏன் இன்னமும் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடக்கூடாதா என்ன? எனக்கு வருத்தம் அத்தை. எப்போ என் மாமனார் தயாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அவங்களுடன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கூட மன்னிச்சிட்டா. ஆனா, என் மாமனார் தான் தயாங் இப்படி பேசுறதுனால உங்க அப்பானால அங்க இருக்க முடியல. ஒரு மாதிரி தலையெல்லாம் குனிஞ்சுக்கிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. தயாங்கும் உங்க அம்மாவுக்கும் சிரிப்பா அடக்க முடியல. மாப்பிள்ள அவர் ஏத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் அத்தை எனக்கு தெரியுது அத்தை. மாப்பிள்ள நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். வரத்த என் பொண்டாட்டி தான் ரொம்ப பசிக்குது. என் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க போல. என் பொண்டாட்டியை போட்டு படுத்துறாங்க. எல்லாம் வரட்டும் தூக்கி மாப்பிள்ள இல்லத்த உங்களுக்கு ஒன்று என் அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு நானும் என் பொண்டாட்டி தனியா வீட்டுக்கு போயிடணும். ஐயோ மாப்பிள்ள என்ன இப்படி சொல்றீங்க? இல்லத்த சும்மா அம்மாவும் சிரிக்கிறாங்க. தேங்க் தான். ஃபுட்டை கொண்டுக்கிட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டீங்க. போட்டுக்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நைட்டு போட்டுக்க ட்ரெஸ்ஸவே எடுத்து வேர் பண்ணி நிற்கிறீங்க. ஏய் என்னடி அதுவே போடுறேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம ரூமில் இருக்கு தயா. எல்லா ட்ரெஸ்ஸும் அள்ளிட்டு போயிட்டேன். அதான் போட்டுக்கிறது இல்லை. ஐயோ என் பொண்டாட்டி. சரி வா சாப்பிடு. பசிக்குது. அப்படிதான் வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. அதான் சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க. தயிர் ஊறுகாய் இருக்கு. பிரியாணி சிக்கன் கிரேவி அவ்வளோ பண்ணியிருக்கு. பார்த்தோன்னா அப்படி உங்களுக்கு எச்சி ஊறுது. கிட்ட வாங்கி தான் சாப்பிட்றீங்க. ஒரு வாய் கூட தேங்க் சாப்பிட்றியாடான்னு கேட்கல. அவனும் சரி நீங்கள் கேட்பீங்க அப்படின்ட்டு அவனும் இருக்கான். ஆனால் தேங்க் கண்டுக்கவே இல்லை. சாப்பிடல உங்களுக்கு விக்கல் வருது. தயாங் அப்படின்னு தயாங்க பார்த்தீங்கன்னா அவன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தயாங்? எல்லாம் பொண்டாட்டி அடி. ஏன் புருஷன் கொண்டாந்துருக்கானே. டேய் சாப்பிட்டியாடா சாப்பிட்றியாடான்னு ஒரு வார்த்தை கேட்குறியாடி? நீ வாட்டில் பிளேட்டை வாங்கி முக்கிக்கிட்டு இருக்க. அது பசிக்குதுடா. இந்தா எனக்கு வேணாண்டி நான் ப்ரெஷ் பண்ணல. நீ சாப்பிட்றி. என் பிள்ளைங்களுக்கு பசிக்கும் போல காலிலேருந்து சாப்பிடாம இப்போதான் சாப்பிட்றேன். என் பிள்ளைக்கெல்லாம் பசிக்கும்ல. பொண்டாட்டி முழுங்கடி. என்னதயா? சாப்பிட்டு முழுங்கிட்டு அப்புறம் என்னான்னு கேள்றி. வாயில் நல்லா பஃப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நான் மட்டும் ப்ரெஷ் பண்ணல. அந்த சாப்பாடு பூரா ஏன் லெப்பில் இருக்கும். முழுங்கிட்டு சொல்லு. நம்ம வீட்டுக்கு போகலாமாடே? தயா நீ சாப்பிட்றேன். நான் போய் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஆனால் தயா உன்னோட திங்ஸ் இங்கே இல்லைடா. நீ ஒன்றதுக்கிட்ட இருக்க. பேசாம ஷவர் ஆன் பண்ணிட்டு உடம்புல தைச்சா போதுண்டி. நீ நல்லா சோப்பு மாதிரி தான் இருக்கா. தயம் என்னடி? நீ போனா தான் நான் சாப்பிடுவேன். என்னடி போதயம்? உங்க சீஸ்லேயே பார்த்து கிஸ் பண்ணிட்டு போறான். அவன் போறதே பார்த்து சிரிச்சிட்டு தான் அதில் ஒரு லெக் பீஸ் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கான். சாப்பாடு தேர்ந்துருச்சு. என்கிட்ட ஒரு ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் ஃபுட்டு வாடா அப்படின்னா உங்க அம்மா உங்களுக்கு ஃபுட்டு வச்சுட்டு அதில் ரசத்தை ஊற்றி சிக்கன் பிளேட்டில் இருக்க தின்னு முடிட்டி ஒன்று உங்கள் அம்மா எடுத்து வைக்கிறாங்க. நல்லா சாப்பிட்றீங்க. தயாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனும் நைட்டு போட்டு ட்ரெஸ்ஸு தான் எடுத்து போட்டுட்டு அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு வர்றான். தயாங்க சாப்பிட அப்படின்றாங்க. அவனும் உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னடி நீங்களும் தயாங்க பார்க்குறீங்க? இன்னும் உங்கள் வீட்டில் ஃபுட்டு அதிகமாக இருக்குது. சிக்கன் நிறைய எல்லாம் இருக்குது. தயாங்க உங்களை பார்த்துட்டு என்னடி இப்படி சாப்பிட்ற? தயாங்க பார்த்தியா எவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்கிற. இல்லடி பொண்ணாட்டி ரொம்பவே அழகா இருக்கா. இன்னும் சாப்பிட்டு ரொம்ப அழகாயிட்டேனா? அதாண்டி போஷனுக்கு பயமாக இருக்கு. போய் சொல்லாத. நான் ரொம்ப குண்டா இருக்கேன். உனக்கு பிடிக்காதுல்ல. ஐயோ என் அழகி. அத்தை வராங்கடி. ஆண்டி இல்லை இப்போவே ஒன்றா மாப்பிள்ள சாப்பிடலையா? சாப்பிட்றத நாங்கள் சாப்பிட்றான். அதான் மாமா சாப்பிடலாம். அவர் அப்போதே சாப்பிட்டாருப்பா. அப்படித்தான் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தையே பிளேட்லாம் வாஷ் பண்ணுறாங்க. அதான் மாமா வந்தா என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைப்பா ஏன் நீங்கள் 2 நாளைக்கு இருந்துட்டு போட்டுமே. ஐயோ அத்தை என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணால் பார்க்கணும்னா நீங்களே வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. என் பொண்டாட்டி வீட்டில் என்னால் இருக்க முடியாதா. உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். உங்கள் அம்மா தாண்டா உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க. நானும் அவனை பார்க்க முடியாது. என் பொண்ணை மட்டும் நான் கூப்பிட்டுன்னு சொல்லு. ஏங்க இன்னமும்மா இதுக்கு முன்னாலாம் பேசுனீங்களே அப்போ அவன் எதுவும் தெரியாது. இப்போ மட்டும் என்ன
இப்பதான் எல்லாம் தெரியுமேடி. என்ஜாய் தெரிஞ்சுட்டு போகுது. பேரம் பேத்தி வர போறாங்க. இப்ப என்ன உங்களுக்கு கோவம் ஒண்ணு கேடு? வாங்க. உங்க அப்பாவும் வந்துடுறாரு. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் பேசுனது எல்லா வழியில வரைக்கும் கேட்டிருக்கோம். தேங்க்ஸ் சிரிக்கிறான். நீங்க அவன் ஷோல்டர்ல ஒரு மாதிரி டேப் பண்றீங்க. கிளம்பிட்டியாடா? ஆமாப்பா கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ முடியலையே. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மாமா கேட்கல. ஐயோ இப்போ பார்த்து தான் என்ன சாவடிக்கிறான். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஏ பொண்டாட்டி அத்தை உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சு? ஐயோ மாப்பிள்ள போங்க நீங்க வேற. உங்க அப்பா நல்லா இதுக்கு மேல இருக்க முடியல. அவர் குடுகுடுன்னு ஓடிட்டாரு. ஆமோய் ரொம்பலாம் வெக்கப்பட்டு டோர்ல இடிச்சுக்காதீங்க சொல்லையில இடிச்சுக்கிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு தயங்க தலையில அடிச்சுக்கிறான். அப்பா திரும்பி பாக்குறாரு. இவன் அதான் அடங்குறதாவது. காலேஜ்னா இப்படித்தான் என்ன ஏதாவது மாட்டி விட்டான். முடியலடா. நான் போயிட்டு வரேன். வாடி உன் கையை பிடிச்சுதான். அம்மா போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாடா. அவங்களையும் வாசல் வரைக்கும் அனுப்பி விடுறாங்க. தேங்க பைக்ல வந்திருப்பான். மாப்பிள்ள பைக்ல. அத்தை என் பொண்டாட்டி நான் கூட்டி போயிருவேன். நீ பயப்பட வேணாம் அப்படின்னா அந்த பைக்கை கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிப்பாட்டிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்கள உட்கார வைக்கிறான். உட்காந்தாடி. உட்காந்துட்டு தயா பிடிச்சிக்கடி. நீங்களும் அவன் ஹிப்பை டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணி போறான். எங்க அமைச்ச ஆமா உன்னை பார்க்கணும்லடி. தயாங் இன்னைக்கு காலேஜ். அவன் காலேஜ் போயிருப்பான். நம்ம தான் போல. அப்பா கால் பண்ணி நம்ம 3 பேரும் பல்லன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியாடி? ஆமால்ல சாரி பண்ணாட்டி அப்படின்னா வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணுறான். நீங்களும் மெதுவாக உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. தயாங் தான் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கள் ஷோல்டர்லையும் கை போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வர்றான். என்ன பண்ணுறீங்க? பாடி காலிங் பெல் அடிக்கிறான். தயாங்கோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துட்டேன். அம்மன் அது கையறா. இன்னும் டர்க்கப்பு தான் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பியா? அம்மா என்னம்மா என் பொண்டாட்டிமா? ஆமாடா உன் பொண்டாட்டி தான். இப்படிதான் அவளை வெயிலுக்குள்ள கூட்டி வருவியா? சாரிம்மா. ஹாப்பியா இருந்துச்சா? அத்தை சொன்னாங்க. இருந்தாலும் என் பைக்கில் என் பொண்டாட்டிய அப்படியே கூப்பிட்டு வந்தா அப்படியே மஜாவா இருக்கு. ஆமாடா இருக்கும். நீ வாமா அப்படிதான் உங்களை கூட்டிட்டு போறாங்க. நீங்க தயங்க பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களை போய் ஹாலில் உட்கார வச்சுட்டு தான் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் போட்டு வந்திருப்பாங்க. இதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏமா எனக்கு உனக்கு அதுக்குடா. ஏமா பாத்தியா என் பொண்டாட்டிய மட்டும் கவனிக்கிற பிள்ளைய கவனிக்க மாட்டுற. தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. தயங்கிடாச்சு. ஒன்றும் இல்லைம்மா ஜூஸ் இருந்தா கொண்டு வாமா. ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. இந்த கொண்டு வரேன்டா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. பாத்தியாடி நீ ரொம்ப போறடா. ஆமாடி உனக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு கொடுக்க வேணாமாடி? எல்லாம் பொண்டாட்டியாடி கொஞ்சமாவது கொடுக்குறியா? ஒரு திண்டு போடுற ஜூஸ் பாரு ஃபுல்லாக குடிச்சிட்ட. அது தயாங் எனக்கு பசிக்குது இல்லை. இப்போ தாண்டி 2 பிளேட் நிறைய தின்னுட்டு வந்தேன். அது 2 பிள்ளை இருக்குல்ல அதுக்கு சாப்பிட்ருக்குங்க. இதெல்லாம் ஓவரடி. அப்போ நான் ஓவர போகிறேன்ல. நான் ஓவர சாப்பிட்றேன்ல. இப்போவே இப்படி சொல்கிறேன்ல. ஓடா நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பொண்டாட்டி இல்லடி சும்மாடி. இல்லை நீ இப்போவே இப்படி சொல்கிற. சேரை விட்டு எந்திரிக்கிறீங்க. பொண்டாட்டி சும்மாடி. ஓய் என்னாச்சுடா? பாருங்க நான் ரொம்ப சாப்பிட்றேன்னா. நான் ரொம்ப ஓவர போகிறேன்னா. நான் போகிறேன் அம்மா வீட்டுக்கு. தயாங் என்னடா? அம்மா சும்மா சொன்னம்மா. அம்மா சொல்லுமா அம்மா போறாமா. பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்க பின்னாடியே வரா. நீங்க டோர் பக்கத்துல போயிட்டீங்க. என் பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி போறான்னு பாரு. பின்னாடி இருந்து பார்த்தாலே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா தாண்டா இருக்கா. ஒடியாந்து உங்க முன்னாடி நிக்கிறான். எதுக்கு முன்னாடி நிக்கிறான்? தள்ளு. என் பொண்டாட்டி சாரிடியே ஜல்லம்ல. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி உங்க கணத்துல கிஸ் பண்றான். தயாங் அத்தடா என் பொண்டாட்டி தானடி இங்க கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்க லிப்ல கிஸ் பண்றான். உங்களை திருப்பி தான் உங்களை அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி விட்டுக்கிட்டு வரான். விட்டுட்டு அடி அத்தை. ஒன்னும் வாடி என் கையெடுடா. என் கையெடுத்துட்டு தனியாக வந்து நிற்கிறீங்க. தயாங் இன்னொரு தடவை உங்களை ஏதாவது பண்ணா அப்படித்தான்டா. அம்மா இல்லாமா இல்லடா. தயாங்க ஜூஸ் குடிச்சிட்டு அந்த மிச்சத்தை உங்கள்கிட்ட தான் கொடுக்குறான். ஆனால் இதுக்கு ஏதாவது சொல்லுவேன். புருஷன் குடிச்சதை குடிக்க மாட்டியா என்ன? உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ ஃப்ளஷ் ஆகுது. இதெல்லாம் அவங்க அத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களால அங்கே நிற்க முடியல. ஷூ என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்ட்டு அவங்க அத்தை அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. குடிக்க மாட்டியாடி? ஷூ தயாங் அத்தையும் பாரு ஒரு மாதிரி போயிட்டாங்க. ஏன்டா அப்படி இருக்கா? என்ன வந்து பாருடி. ஷூ என்னால முடியலடா. அப்போ வாடி ரூமுக்கு போகலாம்.
ஐயோ! போடா! அப்படின்னா நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. தயங்கம் கைய புடிச்சுட்டு, "ஏய் குடிச்சிட்டு போடி." என் கைய விட்டுடா. கொடிடி. நீங்களும் உங்க கைய நீட்டுறீங்க. அவன் கையில குடுக்கவே இல்ல. நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு தான் அவன் இன்னமும் அப்படியே அவன் ஹேண்ட்ல வச்சிருக்கான். குடுத்தாயா? ஏய் என்ன பாரு. பாடி. தேங்கணும் முடியலடா குடுடா. ஏய் பார்க்குறியா என்ன? நீங்களும் உங்க ஹெட்ட தூக்கி பார்க்குறீங்க. அவன் கண்ணே ஒரு மாதிரி இருக்கு. கண்ணை வச்சு மயக்கிறான். என்னடா இப்படி பார்க்காததையா? ஏன்டே? ஒன்றும் இல்லை, குடிக்கணும் அவ்வளோதானே. குடு. நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க. ஏய் பொடாடி, அதில் அந்த பட்டுச்சுடி. ம் ம். என்னடி? பரவாயில்ல பரவாயில்லடி. ம் அப்படிதான் குடிச்சிட்டு அந்த கிளாஸை டைனிங் டேபிள் கொண்டு போகிறீங்க. ஏய் குடி. என்னடா? ஏய் என்னடி போஷனை போடான்ற? அம்மா சொன்னாச்சு போங்க வாங்கன்னு பேசினேன்னு. அது இல்லையே, நான் எப்போ பேசினேன்? ஏய் நானே அன்னைக்கு கேட்டேனேடி. விடுங்க அவர் போட்டுன்னு. இப்போ நடி இல்லைன்ற. அது அது அத்தை மாமா இருந்தாங்க, அதான் சொன்னேன். ஏய் நடிக்காதடி. என் அப்பா அம்மா இருக்கல என்ன போடாண்டவ. இப்போ நடி. நீ ரொம்ப போறடா. அந்த கிளாஸை வச்சுட்டு ஸ்டெப்பில் போகிறீங்க. நாங்கள் உங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட லைஃபுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அது அவனை ஏற்றுக்கிட்டீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். கத்தணும் போல தோணுது. அவனுக்கு அவ்வளோ எல்லையே இல்லாத ஹாப்பினஸ் வருது. ஸ்டெப்பில் போய்கிட்டு இருப்பீங்க. வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்ட்டு திரும்புறீங்க. அவன் உங்களை பார்த்து தான் லவ் யூடி அப்படின்ட்டு கையை விரிச்சு காட்டுறான். நீங்களும் அந்த ஸ்டெப்பில் அவனை பார்த்துக்கிட்டு கையை விரிச்சு வாடா அப்படின்றீங்க. குடு குடுன்னு ஒடியாரான். உங்களை ஸ்டொமக்கோட ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. சங்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. எனக்கு நீ கிடைச்சிட்டேன்னு. பொண்டாட்டி நீ தாண்டி எனக்கு கிடைக்காத வராண்டி. நீ கடைசி வரைக்கும் நான் பிடிக்காம போயிருமா நினச்சேன்டி. ஆனால் இப்போ எனக்கு இந்த கவலை இல்லடி. நீ கிடச்சிட்டடி. 2 பேருமே ரூமுக்கு தான் போகிறீங்க. ஹக் பண்ணி நிம்மதியாக தூங்குறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டீங்கன்னு பப்புக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் டோர் நாக் பண்ணுறா. தயங்க தான் எழுந்திரிக்கிறான். பார்த்தா நல்லா தூங்குறீங்க. டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னடி கொள்ளாண்டு தள்ளடா. அண்ணி எங்கடா? தூங்குறாடி. தூங்குறாங்களா? சரி அண்ணி எழுந்திரிச்சுன்னு சொல்லு. அண்ணி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் நான் சொல்லி கொடுத்தா மண்டல ஏறாதா? போடா. இதெல்லாம் புரியுற மாதிரியே சொல்லி கொடுக்க மாட்டேன். அண்ணின்னு சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அவளும் போயிடுறான். தேங்க உங்களை திரும்பி பார்க்குறான். நல்லா தூங்குறீங்க. சரி டைமை பார்த்துட்டு தான் அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். இத்தையா குடிச்சிட்டு வந்த அம்மா குடிக்க மாட்டேம்மா அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஃப்ரெண்டு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். ட்ரீட் வைக்கிறான். மச்சான் நீ குடிக்கல? இல்லடா நான் குடிக்கல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கட்டா. என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிட்டாடா. என் வாழ்க்கை எப்படியோ போகும் நினைச்சேன் மச்சான். எங்க இப்படியோ இருந்துருமா அப்படின்ட்டு. தேங்கா ஃபீல் பண்ணாத மச்சான். சாமாமனே இதுக்கெல்லாம் அண்ணனுக்கு தண்டா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் மச்சான்? உன் வீட்டுக்கு வந்தனாலதான் மச்சான் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சா. அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வராம இருந்தா ஏன்னா என் லைஃப் எப்படியோ போயிருக்குண்டா. மச்சான் தயாங்க ஒன்று சொல்லணும் மச்சான். என்னடா? சும்மாடா. ஜானு என்னடா? இல்லடா மச்சான், நேற்று நம்ம காலேஜுக்கு புதுசாக ஒரு மேம் வந்தாங்கடா. பேர் வனஜாடா. ஆனால் அந்த சாம்பமா இருக்கு. மச்சான் தயாங்க அந்த மேம் செம்ம அழகா இருக்காங்கடா. மச்சான் என் கண்ணை அவங்க மேலே இருந்து எடுக்கவே முடியலடா. மனசெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பெட்டர் பல்ப்பு மாதிரி பண்ணுது மச்சான். எனக்கு என்னமோ ஆன்டி தான் செட் ஆகுமோன்னு தோணுது மச்சான். மொத்தம் என்னடா? சமமோனே உனக்குண்டு ஒருத்தி வந்துட்டால, அப்புறம் என்ன மயத்துக்கு அப்படின்ட்டு மண்டையிலே போடுறான். என்னடா அடிக்கிற? அப்புறம் அடியும் நொட்டோமா? உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டால, அவளுக்கு உண்மையாருடா. அதை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டி மேலே ஏன்டா கண்ணு வைக்கிறீங்க? ஏன்டா கண்ணு வைக்கிறீங்க? அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க? மச்சான் நீ அடிக்கிறத பார்த்தா அக்காவெல்லாம் ஆமாடா அடுத்த பொண்ணாட்டி எதுக்குடா பார்க்குறீங்க?
எனக்கு செம்ம காண்டு. ஏன்னா உங்களையே நிறைய பேர் பார்ப்பாங்க. இதை சாப்பிட்டு சாம்பார் போட்டு கொளுத்துறான். என் மச்சான் எனக்கு ஆண்டி வேணாண்டா, டே என் வாழே போதுண்டா அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவன் வாய் மேலே போடுறான். இனிமே சொல்லிவிடா, ஆண்டின்னு சொல்லிவிடா. டே ஆண்டி இல்லடா, அம்மாடா. அம்மாடா. இப்படியே ஒரு மாதிரி ஃபன்னா போகுது. மச்சான் நாளைக்கு காலேஜ் வருவியாடா? வருவேன்டா. இல்லை மச்சான், என் பொண்டாட்டி இப்பெல்லாம் ரொம்பவே தூங்கிக்கிட்டே இருக்காடா. அதான் பேசாம அவளை வீட்டிலே இருக்க வச்சிடலாமான்னு தோணுது மச்சான். ஏன் தயங்க அக்காவை பார்க்காம எழுந்துருவியாடா? அதான்டா எனக்கும் தெரில. என் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியாது. அதுவும் காலேஜில் சுத்தமாக முடியாதா மச்சான் அப்படின்ட்டு பேசிட்டு ட்ரீட்லாம் முடிச்சுட்டு தயங்க கிளம்பிடுறான். உங்கள் அத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் லைட்டாக உங்களுக்கும் ஏன் நம்மகிட்ட சொல்லாமல் போயிட்டான் அப்படின்ட்டு. உங்கள் அத்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க வேணான்றாங்க. அதனால நீங்கள் பப்புக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவளும் முடிக்கிறான். இப்போ உங்கள் மாமா வந்துட்டாங்கடா. நீங்கள் தான் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா ஹாலில் உட்காந்து சும்மா சீரியல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பப்பு அவன் ரூமில் இருந்தனால தான்டா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. வாங்க மாமா அப்படின்றீங்க. ஓயன் நீ எப்படா வந்த? மாமா மார்னிங் வந்தேன். அத்தைங்கடா கிச்சனில் இருக்காங்க மாமா அப்படின்றீங்க. அவங்களும் பேக் கொண்டு வராங்க. அதை தான் நீங்கள் வாங்கி வச்சுட்டு தயாங்கம்மா அவர் வெளில போயிருக்காரு மாமா அப்படின்றீங்க. இந்த டயத்தில் என்ன வெளில போயிருக்கான்? டைமை பார்க்குறாரு, 7 o'clock ஆயிடுச்சு. அவரும் ரூமுக்கு போயிடாரு. இப்போ பைக் சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்குது. வெளில தான் போகிறீங்க. தயாங் பைக்கையெல்லாம் ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்கான். வாசலில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் ஹிப்பில் கை வச்சுக்கிட்டு. ஓஹோ என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பாரு. நல்லா கம்தாவா வெடக்காளி மாதிரி இருக்கா. இவளை எப்படி டேஸ்ட் பண்ணாலும் டேஸ்ட்டு மட்டும் குறைய மாட்டுது. சிரிச்சுக்கிட்டே வரா. நீங்கள் உங்கள் மூஞ்சியை முறைச்சா முடியுமா வச்சுருக்கீங்க. அண்ணா என் பொண்டாட்டி ஒரு மாதிரி கோவமாக இருக்கா. ஹாய் பொண்டாட்டி, வாடா. எங்கட போன? அண்ணா பேசி ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம கூட தானே. பொண்டாட்டி வெளில போனேன்டி. புருஷன் அப்படி தான் வெளில போனா அப்படி தான் நிற்க வச்சு கேள்வி கேட்பியாடி. கேட்பேன்டா. என்ன பொண்டாட்டி கோவமாக இருக்கேன் என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐயோ பார்த்தாலே தெரியுதே. எங்கடா போனா? எல்லாம் பொண்டாட்டி ஹாப்பியாக இருந்தேனா அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வச்சு. குடிச்சிருக்கியாடா? ஐயோ பொண்டாட்டி இல்லை போய் சொல்கிறேன், குடிச்சிருக்க. இல்லடி, எப்படி குடிப்பான்? இதான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியாடி. உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க, அதனால அவன் குடிச்சிருக்க மாட்டான். அவன் 2 சோல்ட்லேயும் உங்கள் கையை போட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனும் உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு உங்களே பார்க்குறான். என்னடி? ஒன்றும் இல்லைடா, ரொம்ப அழகாக பொறுத்தையா, பயமாக இருக்குடா. ஏய் எதுக்குடி? இல்லை ரொம்ப அழகாக இருக்கியா, அதான் பயமாக இருக்கு. ஐயோ பொன்னாட்டி, நீ நாண்டி ரொம்ப அழகாகிக்கிட்டே இருக்கா, எனக்கு பயமாக இருக்குடி. போத்தையங் போய் சொல்லாத, நான் ரொம்ப குண்டாயிட்டே இருக்கேன். யாரு சொன்னா? இப்போ தான் கொம்தா இருக்கா, நல்லா வெடக்கோழி மாதிரி, நல்லா பிச்சு திங்கிற மாதிரி இருக்கு. தயா உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறேன் பாப்பா. ஓ சாரிடி. உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிட்டேன். பாடி கோல்டு பிடிச்சிக்க போகுது. உங்களை கூட்டிகிட்டு வரான். தயங்கப்பா வெளில உட்காந்துருக்காரு. நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வரீங்க. தயங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். திட்டலாம் நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் வரதை பார்த்துட்டு சரி ஓகே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு எதுவுமே பேசலை. முன்னாடி சாப்பிட்டியாடி? இல்லை தயா, மாமா இப்போ தான் வந்தாங்க, உன்னை கேட்டாங்க. அப்பா வந்துட்டாராடி? அங்கே இருக்காங்க பாரு. தயாங்க பார்க்குறான். பட் தயாங்க கண்டுக்கல. ஏன்னா அவங்க அப்பாவும் கண்டுக்காம தான் மூவி பார்க்குறாங்க. போலாடி இருடி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் வருது. என் ஃப்ரெண்டெல்லாம் ஹக் பண்ணாங்களாடி, அதான் ஓ அப்படின்றீங்க. அவனும் வேகமாக கொடுக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இல்லை வரான். அதுக்குள்ளே டைனிங் டேபிளில் எல்லா ஃபுட்டும் எடுத்துகிட்டு உங்கள் மாமா அப்பவும் வந்திருப்பா. தயாங்க வர்றான். தயாங்க பார்க்குறீங்க, மிஸ்ஸி ஹேராக வர்றான். அவனோட ஹேர் பூரா அவனோட ஃபேஸ்க்கு முன்னாடி அவ்வளோ அழகாக தர்றான். ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. வேணாம் அப்படின்ட்டா. தேங்க் பக்கத்துலேயே உட்காந்து ஃபுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க் ஒரு மாதிரி இருக்கு. என்னடி பண்ணுற? சாப்பிட்ற ஏன்டி என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி பொண்டாட்டி. தேங்கால சாப்பிட முடியல. ஏன்னா அவனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயங்கோட அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஏன்னா எப்பயுமே தயாங்க தான் உங்களுக்கு இப்படி பார்ப்பான். ஆனால் இப்போலாம் அது ஆப்போசிட்டாக நடக்குது. இப்படியே தயாங்க சாப்பிட்றான். இப்போ உங்களை உட்கார சொல்லிட்டு நீ போடா. அம்மா அவ
டேய் நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படின்னா உங்கள் அத்தை எங்கே போக சொல்லிடுறாங்க. பார்ப்போம் நாளைக்கு கிளாஸ் இருக்குது கிளம்பு போ. அம்மா அண்ணி கூட பேசுகிறேம்மா ஓடி. அவளும் போயிடுறா. அவங்க அத்தை தான் அவங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு டேப்லெட்க்கு முழுங்கணுடா அதனால அவங்களுக்கு பால் போய் கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. தேங்க தான் அவன் ஃபோன் நோண்டிக்கிட்டு டோர் ஓப்பன் ஆனோன்னே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் டேப்லெட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அவன் பெட்டில் போய் படுக்கிறீங்க. அவங்க சைடு திரும்புகிறான். ஏய் ஏன்டி நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அது சும்மா தான். ஏன் நான் பார்க்கக்கூடாதா? பொண்டாட்டி நீ பார்க்கலாம். ஆனால் ஏன்டி நான் அப்படி பார்த்தேன்? அது அது நீ ரொம்ப அழகாக இருந்த அதான் பார்த்தேன். ஆனால் பொண்டாட்டி என் கண்ணுக்கு நீ தாண்டி ரொம்ப அழகாக தர்ற. உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறான். அவன் ஒரு பனியன் மாதிரி தான் போட்டிருப்பான். அந்த பனியனை உங்கள் கையால் ஒரு மாதிரி சுற்றி அவனை இழுக்கிறீங்க. அவனும் உங்கள் கையை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். என்னடி தப்பு பண்ணுவோம்மா? பொண்டாட்டி என்னடி கேட்டேன்? தப்பு பண்ணுவோம்மா? ஏ நீ அடி. ஏ நான் கேட்கக்கூடாதா? இல்லடி நீ கேட்கலாம். நீ கேட்காம இருந்தால் தாண்டி தப்பு. கேட்டா தப்பே இல்லடி. அப்படிதான் உங்களுக்குள்ள ஒரு குட்டி மேக் அவுட் நடந்திருக்கும். டயர்டில் படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க. பேங்க் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் கட்டிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எந்திரிச்சிட்டியா? ஏய் டைமை பாடி. ரொம்ப தூங்குடி பொண்டாட்டி. ஆமாடா நான் ரொம்ப தூக்கம் வருது தயா. நீங்களும் மெதுவாக எழுந்திரிச்சு தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்புறீங்க. பேக்கை தயாங்க தான் எடுத்துகிட்டு வர்றான். உங்கள்கிட்ட பேக்கு அவங்களோட பேக்லாம் கீழே தான். உங்கள் அத்தை தான் 7 மந்த் ஆகுதுடா இனி காலேஜ்லாம் போவேணா அப்படின்றீங்க. இல்லை தான் நான் 1 மந்த்து மட்டும் போகிறேன். அவருக்கும் காலேஜ் ஃபினிஷ் ஆக போகுது. இது வரைக்கும் போகிறேன் அப்படின்றாங்க சொல்கிறீங்க. உங்கள் அத்தையும் சரி ஓகேம்மா அம்மா நான் தான் இருக்கேன்லம்மா முன்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் தயங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறான். தயங்கோட அப்பா தான் டேய் நீ பைக்கில் போவேணாண்டா காரில் கூட்டிகிட்டு போ நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் காரில் தான் போகிறீங்க. காலேஜில் காரும் ஸ்டாப் ஆகுது. எப்பயும் போல் மாதிரி கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. தயங்க அப்பப்போ சைட் அடிப்பீங்க. அவனும் விடுறதில்ல. அந்த காலேஜ்லேயே குட்டி குட்டி ரொமான்ட் நடக்கும். எப்போ உங்கள் கிளாஸ் ஃப்ரீடு வரும்ன்ட்டு தயங்க வெயிட் பண்ணுவான். ஆனாலும் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. கிளாஸ் மட்டும் ஒழுங்காக கவனிக்கல அவ்வளோதான் அப்படின்றான். சொல்லுவீங்க. தயங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே 1 மந்த் பாஸ் ஆகுது. இதுக்கப்புறம் உங்களாலையும் முடியலை. பிரின்சிபல்கிட்டே சொல்கிறீங்க பேபி பிறந்தோன்னே நான் வர்றேன் அப்படின்ட்டு. சரி ஓகேம்மா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் தயங்க பார்க்காம இருக்க முடியல. அவனுக்கும் பிடித்தான். அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் ஒழுங்காக கிளாஸுக்கு கவனிடா அப்படின்ட்டுவீங்க. அவனும் ஓகேண்டுவான். எப்படியே ஒரு 9 மந்த்து கிட்ட வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் தான்டா இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் அவங்களோட ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அர்ஜுன் கொடுத்துருப்பாளடா அந்த கிஃப்ட்டும் தயாங்க சிஸ்டர் கிஃப்ட்டும் அவங்க ரூமில் இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னது? இது ஹேலி கொடுத்தாமா? ஹேலி கொடுத்தாளா? உங்களுக்கு கோவம் வருது ஹேலி ஏன்னா தயாங்க லவ் பண்ணுறா. ஒருவேளை அந்த கிஃப்டாக இருக்குமோ அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படி என்னதான் வச்சுருக்கா அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்தா அர்ஜுன் போட்டிருக்கு. இன்னொரு குட்டி கிஃப்ட்லேயும் அர்ஜுன் தான் போட்டிருக்கு. அர்ஜுனா? ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் காலேஜ் டேஸில் சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே அவன்கிட்ட தான் இருந்திருக்கும். நீங்கள் அப்பப்போ பேசியிருப்பீங்க. அந்த ரெக்கார்ட்லாம் அவன் சேவ் பண்ணி வச்சுருப்பான். அந்த ரெக்கார்ட் எல்லாமே கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த காலேஜ் டேஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த குட்டி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் உங்கள் பேபிக்கான குட்டி டால் மாதிரி இருக்குது. குட்டி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. அர்ஜுனோட வாய்ஸ் கேட்குது. இந்த கிஃப்ட் நீ ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணல என்னோட வாய்ஸ் கேட்கும். இந்த டால்குள்ள நீயும் தயாங்கும் ரெக்கார்ட் பண்ணி என்னோட பேபிக்கு போட்டுக்கலாம். இது நானே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணது. உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓயன். மிஸ் யூடி பாய் ஓயன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான் அர்ஜுனோட வாய்ஸ். அன்னைக்கு நீங்கள் கண்டுக்காம இருந்திருப்பீங்க. தேங்க் அடிப்பட்டனால இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஓகே ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான். மற்றபடி அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் தேங்க் கால் பண்ணுறான். இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்ட்டு. நீங்கள் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. பப்பும் வந்துட்டான். என்ன இன்னும் வராமல் இருக்கான்? கால் பண்ணுறீங்க தயங்க எடுக்கவே இல்லை. கீழே வர்றீங்க. உங்கள் அத்தைகிட்டே சொல்கிறீங்க அத்தை அவர் அப்போயே கால் பண்ணிட்டாரு வரேன்னு சொன்னார் இன்னும் வரல அப்படின்ட்டு. இல்லைம்மா வந்துக்கிட்டு இருப்பான்.
பாருங்க டைம் ஆச்சு இன்னும் வரல. அகைன் கால் பண்ணுறீங்க, பிஸின்னு வருது. யார்கிட்ட பேசுகிறான்? என் கால் வர்றது கூட அட்டன் பண்ணல, இப்போ மட்டும் பிஸின்னு வருது. வரட்டும். நீங்களும் கோபமாக இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் பப்புக்கும் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இல்லை வேணான்றீங்க, குடிடா அப்படின்றாங்க. பப்பும் வாட்டில் கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, வரவே இல்லை. டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அவனோட பைக் சவுண்ட் கேட்குது. அகைன் நீங்கள் வரல இல்லைடா, அதனால அவன் பைக்கில் போக ஆரம்பிச்சிட்டான். உள்ளே வர்றான், அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். என்ன போயிட்டான், பேசவே இல்லை. வரட்டும் அப்படின்னா அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அம்மா பசிக்குதுமா அப்படின்றான். ஏய் பொண்டாடி சாப்பிட்டியாடி? அமைதியாக இருக்கீங்க. டேய் அவள் அப்போ இருந்து வெயிட் பண்ணுறாடா, எங்கடா போனேன்? அம்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா அதாம்மா. ஏய் வாடி சாப்பிட்லாம். நீ பேசவே இல்லை. அவனை சாப்பிட்றான், அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. கோவமாக இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஏய் பொண்டாடி வாடி சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு போங்க, எனக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தயங்க சாப்பிட்டு, அம்மா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். தயங்கோட அம்மாவுக்கும் என்ன எப்படி போகிறான் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் தயங்க அம்மா தான் உங்களையும் கூட்டிகிட்டு வந்து என்ன டேப்பில் உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட்றான், அவன் ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே காட்டிக்கல, சாப்பிட்றீங்க. இப்போ உங்கள் மாமா வந்துட்டாங்க, அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ தான் சாப்பிட்றாங்க. அப்போவா ஆல்ரெடி சாப்பிட்டு போயிட்டா. உங்கள் அத்தையும் மில்க் கொடுக்குறாங்க, நீங்களே குடிச்சிருத்தான். பார்த்து போட ஸ்டெப்பில் அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, டோரை ஓப்பன் பண்ணா தயாங் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். கீழே அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான் ஒர்க் இருக்குமா அப்படின்ட்டு. பார்த்தா ஃபோன் நோண்டுறான். இல்லை சிரிச்சு சிரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கண்ணில் ஒரு மாதிரி கலங்குது. எதுவுமே பேசாம தான் போய் கார்னரில் படுத்துக்கிறீங்க, கண்ணை மூடி தூங்குறீங்க. தயாங் எதுவும் நம்மகிட்ட பேசுவானா அப்படின்ட்டு எதுவுமே பேசலை. அவனும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டான். திரும்பி தயாங்க பார்க்குறீங்க, தூங்கிட்டான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, பக்கத்தில் பார்த்தா தயாங்க இல்லை. ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோன் ரிங் ஆகுது, பார்க்குறீங்க கட் ஆயிடுச்சு. அகெயின் ரிங் ஆகுது, பார்க்குறீங்க எடுத்து பார்த்தா தோணு சாம்பம்மான்னு போட்டிருக்கான். அட்டன் பண்ணுறீங்க. டேய் மச்சான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? டேய் நீ பண்ணுறது அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் மச்சான். வேணா மச்சான், டேய் வாங்கடா அக்கா பயந்துருவாங்கடா. டேய் தேவையில்லாத வேலை பார்க்குற மச்சான், இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான் மச்சான். டேய் மச்சான் அவனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன்டா, பார்த்துக்கடா. அவனும் காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் வேகமாக தான் வாட்ஸ்அப்பில் போய் அப்படி என்ன இருக்குன்ட்டு பார்க்குறீங்க. பேங்க் டோரை ஓப்பன் பண்ணுறான். உங்கள் கையில் அவன் ஃபோன் இருக்கு. டக்குன்னு வந்து ஃபோனை பாருங்கிறான். நீங்கள் அதை பார்க்குறதுக்குள்ளேயே என்னடி எதுக்கடி என் ஃபோன் எடுத்த? தயா ஃபோனு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. இல்லை தோன் கால் பண்ண. ஏய் எதுக்கு அட்டன் பண்ண? அது தயா என்னடி? தோனுக்கு கால் பண்ணுறான். என்ன மச்சான்? டேய் யார் என்னன்னு பார்க்க மாட்டியாடா, நீ வாட்டில் பேசி வைப்பியா? ஏன் மச்சான்? பொண்டாட்டி கேட்டாடா. என்ன மச்சான்? டேய் என்ன சொல்லிச்ச? ஒன்றும் இல்லை மச்சான், வாட்ஸ்அப்பில். டேய் உங்களை பார்க்குறான், பார்த்துட்டு ஃபோனை செக் பண்ணுறான். என்ன நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணல? சரி வைடா பார்க்கல. தயா என்ன என்ன அனுப்பியிருக்கா? என்ன பார்க்கல, ஃபோனை நான் பேசக்கூடாதா? ஒயன் ஒன்றும் அனுப்பலை, நீ பேசாம படு. தயா என்ன இது மாதிரி? ஒயன் அழுகாதடி. இல்லை நீ எது பண்ணுற, நேற்று பது கூட லேட்டாக தான் வந்து தயா. இப்பெல்லாம் நீ ஒழுங்காக பேச மாட்டேற. ஃபோனில் என்னமா இருக்கு? பேசலாத ஃபோனில் என்னமா இருக்கு? ஒண்டாட்டி என்னடி பொண்ணு இல்லடி, நீ காட்டுறா. எந்திரிச்சு ஃபோனை தான் வாங்க பார்க்குறீங்க. ஒண்டாட்டி ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் தயா எந்திரி. ஏய் உட்காரி, என்ன பார்க்கணும் அவ்வளோதானே? உங்கள் கண்ணு பூரா டிஎஸ். அவனும் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பாடி தயா யாராது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீ, இப்போ தான் 2 டேஸாக வந்து ஜாயின் பண்ணான். பார்த்தேன் ஒன்றை விட செம்மையாக இருக்காடி. ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கும் பிடிச்சிருச்சு. அதான் நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ பாடி அழுகாத, நீயே அழுது காட்டி கொடுத்துரு போல.
தயா என்ன லவ் பண்ணேன்னு சொன்ன. ஆமாடி அவனை லவ் பண்ணேன். ஆனா இப்ப எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளை லவ் பண்றேன். உங்க கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ். உங்க ஸ்டமக்கை பிடிச்சிட்டு. ஆமா ஆமா தயா, தான் என் கூட 2 days ஒழுங்கா பேசல. சரி, உனக்கு அந்த பணத்தை பிடிச்சிருக்குடா, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க. உங்க கண்ணில் டியர்ஸ் வருது, ஹார்ட்லாம் பெயின் ஆகுது, ஒரு மாதிரி தலையை சுத்தி தலையில கை வைக்கிறீங்க. ஆமா பொண்டாட்டி, ஒன்றும் இல்லடி, பிராங்கடி, இன்னைக்கு ஏப்ரல் ஃபோல்ரி, சும்மா சொன்ன பொண்டாட்டி, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, தலை தலை பொண்டாட்டி. இன்னைக்கு ஏப்ரல் ஃபோல்ரா, அதனால நேத்தே பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பான். சாம்பமோ தான் வேணாம் மச்சான், அக்கா பயந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். என் பொண்டாட்டி அப்படிலாம் நம்ப மாட்டாடா, என் புருஷன் அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு நம்புவாடா. மச்சான் இல்லடா, அக்கா மேல பைத்தியமா இருக்கு, இப்ப காலேஜுக்கும் வரலாம் மச்சான், சத்தியமா நம்பிடுவாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா கேட்டிருக்க மாட்டான். எங்களோட போட்டோவும் இன்னொரு போட்டோவும் மேட்ச் பண்ணி தான் சாம்பமும் அனுப்பியிருப்பான். இதை நேற்று தான் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதில் தான் வர லேட் ஆயிருக்கும். சரி ஆட் பண்ணுறோமே, நல்லாவே ஆட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சாம்பமோனோட சேர்ந்துக்கிட்டு எங்கும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நைட்டு பூரா டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விடுவோம் அப்படின்னு தான் நைட்டு நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் உங்களை ஹேக் பண்ணி படுத்திருப்பான். இதெல்லாம் சொல்கிறான். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பதட்டம் பயம் இன்னும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லன்னு டியர்ஸோட சொல்றான். இருந்தாலும் உங்க மனசு அது ஒரு மாதிரி ஏத்துக்க மாட்டுது. ஏன் வருது உனக்கு, கையெல்லாம் உங்களுக்கு ஷிவர் ஆகுது. பொண்டாட்டி போய் சொன்னடி, ஐயோ நான் போய் சொன்னடி, வழி தெரியல, இழுத்து பிடிச்சி கிஸ் பண்றான். இருந்தாலும் உங்க லிப்ஸ் எல்லாம் ஆடுது. கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க முதுக ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறான். ஒன்னும் இல்ல கடவுளே, தயா அவனால முடியல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மயக்கமா வருது. கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த பெட்ல உங்களை அப்படியே படுக்க வச்சு ஒரு மாதிரி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லடி நார்மலா அப்படின்னு நம்ம தலையிலே அடிச்சுக்கிறான். உங்களுக்கு ஒன்று அப்படின்ட்டு ஒரு மாதிரி நார்மல் ஆகுறீங்க. அதனால ப்ரீத் பண்ண முடியல. அவன் லிப்ஸ் எடுக்கிறான். கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏண்டா ஏண்டா ஏன் என்ன இப்படி படப்படுத்துற பொண்டாட்டி, சாரிடி, என்ன நம்ப மாட்டேன்னு நினைச்சேன்டி, என்ன சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு தாண்டி நினைச்சேன். தாண்டி பிராங்க் உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோன்னு தலையில அடிச்சு அழுகுறான். கத்துறீங்க, வலி தாங்க முடியாம எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்க காலை போட்டு ஒரு மாதிரி தேய்க்கிறீங்க, வலிக்குதுடான்னு. அப்போ உங்க கால்ல தயாங் மெட்டி போட்டிருக்கான். ஒரு மாதிரி முத்து மாலை, முத்து மாதிரி ஒரு மெட்டி இருக்கும்லடா, அந்தது. அதை பாக்குறீங்க. பார்த்துட்டு தயங்க டியர்ஸோட பார்க்குறீங்க. லவ் யூடி, பிராங்கடி, நான் ஒன்று மட்டும் தாண்டி லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் டி, நார்மல் வலிக்குதுன்னு கத்துறீங்க. தயங்களை தூக்கிக்கிட்டு அவனும் கத்தி அழுதுகிட்டு தான் கீழே போகிறான். தயங்கோட அம்மா தயங்கோட அப்பாலாம் இருக்காங்க. ஏன்னா அந்த மார்னிங் டைம் தயங்கோட அம்மாலாம் என்னாச்சு வலிக்குதுட்ரா அழுகுறான். இப்படி தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டி போகிறாங்க. தயாங்க அப்படின்னு நடந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா என்னால தான் நடந்தது பூரா சொல்றான். தயாங்கோட அம்மா ஃபேஸ்ல சப்பு சப்புன்னு அரைகிறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்காடா, மாட்டத்துல சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்டா எதுல விளையாடணும்னு உனக்கு அறிவே இல்லையாடா தயா, சாரிம்மா. தயாங்கோட அப்பாவுக்கும் கேட்டு அவரும் அரைகிறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் கால் பண்ணிட்டாங்க, அவங்களும் வர்றாங்க. ஆனா இந்த விஷயத்த எதுவுமே சொல்லல அவங்க. நீங்க உள்ள செம்மையா கத்துறீங்க. எனக்கு இங்க உயிரே போயிரும் போல. இப்ப டாக்டர் தான் தயங்க கூப்பிடுறாங்க, வாங்க உங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்கட்டு. நீ வரமாட்டோம்ன்றான், பயமா இருக்குன்றான். தயங்கோட அம்மா தான் போடா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. நீங்க கத்துறீங்க, அவனால முடியல, அவனுக்கும் பயமா இருக்கு. இதை தயங்க கையை பிடிக்கிறீங்க, அவன் கை ஷிவர் ஆகுது. எனக்கு பயமா இருக்குடா, வலிக்குதுடா டாடி, ப்ளீஸ் டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நீ கத்துறத பார்த்தா. இப்படியே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் தான், சார் என்ன சார் பண்றீங்க? அவங்க தான் டெலிவரி பெயின்ல கத்துறாங்க, நீங்க ஏன் சார் கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ நீங்க தான் புள்ள போக்க போற மாதிரி. டாக்டர் பொண்டாட்டி கத்துறாள், அதான் அவங்க வழியில கத்துறாங்க, உங்களுக்கு என்ன வலிக்குது? பொண்டாட்டி பாரு இவங்க திட்டுறாங்க. ஓ சாரி மேம். ஏன்டா இங்க கூட ஏன்டா உயிரை எடுக்கிற? சாரி பொண்டாட்டி, வா கத்துவோம். ரொம்ப வலிக்குது, ரொம்ப கத்துறீங்க. பொண்டாட்டி என்னடி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ உங்களை வேற ஏன் கூப்பிட்டோம்னு இப்ப தோணுது. சார் பேசாம வெளில போறீங்களா சார்? புஷ் பண்ணுன்றாங்க, நீங்களும் பண்றீங்க, முடியல. ஒரே கத்து தான், ஒரு பிபி வந்துருச்சு. பொண்டாட்டி பாப்பா வந்துட்டாண்டி.
ஐயோ இன்னொன்று இருக்கானா, இன்னொரு பண்ணடி. ஐயோ முடியலடா, இன்னொரு மட்டும் முக்கி கத்துடி. இன்னொருத்த வந்தோன்னே நம்ம ரெண்டு தூக்கிட்டு ஓடி போயிருவோண்டி. ஐயோ வழியில இவன் தொல்லை தாங்க முடியலையே. இன்னொரு புஷ் பண்ணி கத்துறீங்க, இன்னொரு பேபி வந்துட்டான், ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. ஐயோ என் பொண்டாட்டி என்னாச்சு, ஏன் கத்துறான், சீஸை போட்டு தட்டுறான். சிஸ்டர் இவரை கொஞ்சம் வெளில போக சொல்லுங்களே. சிஸ்டர் தான் தயங்க வெளியில போன்றாங்க, ஆனா தயங்க போக மாட்டோம்ன்றான். என் பொண்டாட்டிக்கு என்னமா ஆச்சு? சார் உங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க சும்மா ஃபெயிண்ட் ஆயிருக்காங்க. 2 பேபிக்கு ஆண்டி முக்கி கத்துனாங்கல்ல, அதனால மயங்கிட்டாங்க. தயவு செய்து உங்க வெளியில, உங்க கண்ணு முழிச்சு நாங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் உங்கள் பேபி உங்கள் பொண்டாட்டி கூட்டிட்டு தயவு செய்து போயிடலாம். எங்கனாலையும் முடியல சார், ஒரு வரைக்கும் கூட்டிட்டு வராங்க, தயங்க போக மாட்டோம்ன்றான். ஐயோ சார் போறீங்களா என்ன சார்? அவனும் வெளியில போறான். என்னடா அந்த சிஸ்டர் சுட்டு போறாங்க. அம்மா என் பொண்டாட்டி, டேய் நீ தெரியுண்டா ஏதாவது பண்ணிருப்படா. அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு உங்களை வாடகை ஷிஃப்ட் பண்றாங்க. உங்களோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. இப்போ தயாங் உங்க அம்மா அப்பா, தயாங்கோட அம்மா அப்பாவும் எல்லாமே இப்போ உங்க பேபியை கொஞ்சிக்கிட்டு, தயாங் மட்டும் அவன் கணத்துல கை வச்சுக்கிட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. தயாங்கோட அம்மாலாம் டே உன் பையனை வந்து பாடான் இருப்பாங்க. ஏம்மா என் பொண்டாட்டி தாம்மா என் பிள்ளையா கொடுத்தா, அவன் இன்னும் கண்ணை முழிக்கல. ஏய் அவன் மயங்கிருக்காடா, வந்து பாருடா, உன் பையன் உன்ன மாதிரி இருக்கான்டா, உன் பொண்ணு உன்ன மாதிரியே சிரிக்கிறாடா. எனக்கு ஆசையா இருக்கு பிள்ளையில பார்க்கணும்னு. அவன் ஈகோ, உங்க லவ் டச்சு அவனை போவிடல. உங்களோட சேர்ந்து பார்ப்போம் தான் அவனும் வெயிட் பண்றான். இந்த நேரத்துல நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்றீங்க, கண்ணை முழிச்சோனே தயங்க தான் முறைக்கிறீங்க. பண்ணாடி என்னடி கண்ணை முழிச்சோனே முறைக்கிற? உனங்காண்டி தாண்டி நம்ம பிள்ளைகளை கூட பார்க்கலடி பொண்டாட்டி. ஏன்டா உயிர் எடுக்கிற? முன்னாடியே உயிர் எடுக்கிற நீ தாண்டி கத்தி கத்தி என் உயிர் எடுக்கிற. ஏமா என் பிள்ளைல கொண்டாமா, நானே என் பொண்டாட்டி பார்க்கணும். இன்னும் பார்க்கலையாடா? இல்லடி, எனக்கு உன்னோட எதுவும் முக்கியம் இல்லடி. அது நம்ம பேபி. ஆமாடி, ஃபர்ஸ்ட் பேபி நீ தாண்டி, அப்புறம் தாண்டி நம்ம பிள்ளைங்க. உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்றான். உங்க அத்தையும் உங்க அம்மாவும் தான் அவளுக்கு ஒரு பேபியை கொடுக்குறாங்க, பக்கத்துல படுக்க வைக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பாக்குறீங்க. அவ்வளவு கியூட்டா இருக்கான், தயாங் மாதிரி இருக்கான். ஒன்னும் அப்படிதான் இருக்கா? தயாங் ஒன்னு மாதிரி இருக்குல்ல? ஆமாடி, என்னோட ஜெராக்ஸ் டி, என்ன மாதிரிதான் இருக்கும். பேபியை 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த பேபியோட ஸ்கின்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. தொட்டு பாக்குறேன் தயாங், குட்டி வரல, குட்டியோட லிப்ஸ் அவ்வளோ பிங்கா இருக்கு. இந்த பேபியோட ஹேர்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு. 2 பேபியுமே நல்ல குட்டி குண்டா இருக்கு. வெளில போ. அம்மா இப்பதாம்மா என் பொண்டாட்டி எழுந்திரிச்சா, இப்பதான் என் பிள்ளைய பாக்குறேன், அதுக்குள்ள வெளில போன்ற. டேய் இப்பதானே அவன் பொண்டாட்டி எழுந்திரிச்சிருக்கா, பேபி எல்லாம் பால் குடிக்க வேணாமா? அது குடிக்கட்டும், நான் என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன். தயாங் என்னம்மா வெளில போடா. தயங்க அனுப்பிச்சு விட்றாங்க. உங்க அப்பா அம்மா வெளில போயிடுறாங்க. உங்க அம்மா உங்க அத்தை இருக்காங்க. எந்திரடா, அது எனக்கு பெயினா இருக்கு. அது அப்படித்தானே இருக்கும், ஒரு 2 டேஸ்க்கு அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக சரியாயிரும். உங்களையும் ஒரு மாதிரி உட்காரிச்சு தான் உங்க பேபிக்கு ஃபீட் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு எப்படின்னே தெரில. உங்க அத்தையும் உங்க அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பேபியும் குடிக்கிறான். அவன் குடிக்கலாம். ஐயோ என்ன ஒரு மாதிரி இருக்கு. இது குட்டி பேபி, கண்ணை முடிக்கிறீங்க. தயாங் இப்படி பண்ணிட்டு இப்போ ஒரு குட்டி பேபி சாஃப்டா அவங்க மில்க் குடிக்குது, கூசுது. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்க பேபியை பாக்குறீங்க. அவ்வளோ கியூட்டா இருக்கான், ரொம்ப சாஃப்டா இருக்கான். ஸ்கின்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. தொட்டு பாக்குறீங்க, அழகா குடிக்கிறான். குட்டி பேபி, குட்டி வாய், பிடிக்கவே தெரில. நீங்க தான் உங்க கையை வச்சு பேபி லிப்ல வச்சு விடுறீங்க. அவனும் ஒரு மாதிரி குடிக்கிறான். தூங்கிட்டான். அம்மா அப்படித்தான்டா, குட்டி பேபி அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பேபியை வாங்கிட்டு இன்னொரு பேபி கொடுக்குறாங்க. இந்த சைடு குடுற அப்படின்ட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. அந்த பாப்பாவும் குடிக்குது. இந்த கேள் பேபி மட்டும் அச்சசல் தயாங் மாதிரியே இருக்கான். கண்ணு லிப்ஸ் அப்படி இருக்கு. எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இப்போ தயாங் வரான். அப்படியும் பேசிட்டு இப்படி ஒரு 3 டேஸ் ஆகுது. எங்க அப்பப்போ காலேஜ் போயிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடியாருவான். வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மாட்டான். காலையில மட்டும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலேஜ் போவான். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டி போறோம்னு சொல்லியிருப்பாங்க. என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பான் அப்படின்னு தான் தயாங் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். தயாங்கோட அம்மா அப்பாவுக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம். இப்பதான் பேபி பிறந்திருக்கு, தயாங் ஏதாவது சில்மிசம் பண்ணுவான் அப்படின்ட்டு உங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. ஐயோ கடவுளே, உங்க அம்மாவும் உங்க அத்தையும் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்படியும் 1 வீக் பாஸ் ஆகுது. தயாங் தான் நைட்ல அவங்க பேபி தூங்க விட மாட்டான். தயாங் தான் பாத்துக்கிறான். 2 டேஸ் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படின்ட்டு. அவனோட அடியில படுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நைட்லாம் தூங்கிருக்க மாட்டீங்க. உங்க 2 பேபியும் உங்க அத்தை மாமாட்ட இருக்கு. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதாவது டவுட்னா அவங்ககிட்ட கேட்பான். நீங்களும் சொல்லி கொடுப்பீங்க.
இப்படியே அவன் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணுறான். அவங்க அப்பா கூட ஒர்க்குக்கு போகிறான். பேபிக்கு இப்போ 2 month ஆகுது. ம் இதுக்கப்புறம் அவங்களால முடியல. அப்பப்போ அவங்க பேபியை ஃபீட் பண்ணிட்டு அங்கே தொட்டிலில் போட்டு தான் என்னால் முள்ளடி பண்ணாட்டி தயா வேணாண்டா அப்படின்னா அவன் ஷர்ட்லாம் வேகமாக கழட்டி பேண்டெல்லாம் கழட்டி தூக்கி போடுறான். தயா வேணாம் அத்தை வாங்கடா. சாப்பிட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டி. என்ன ஆமாடி ஆமாம்மா நான் சொன்னா எப்படி போட்டு பண்ணா பேபியெல்லாம் வராதாண்டி. தயா என்னடா புதுசா ப்ளீஸ் டி உங்க சாரில கை வைக்கிறான். வேணா ஆல்ரெடி கூட எப்படி இருக்கணும் அப்படி இருக்கேன்டா. ப்ளீஸ் டி அப்படிலாம் இருந்தனால எனக்கு ரொம்ப மாறி ஆயிட்டேன்டி. ஏன்னா நைட்டு செஞ்சிருப்பான். நைட்டு மட்டும் ப்ளீஸ் டி என் கூட ட்ரெஸ்ஸே போடாமல் பாடுறி அப்படின்னு இருப்பான். முடியாதுன்னு இருப்பீங்க. பட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணல. 2 பேருமே நேக்டாக தான் படுப்பீங்க. நீங்கள் தூங்கும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்களுடைய ஜஸ்ட் மில்க சக் பண்ணி குடிப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா பண்ற முன்னாடி இஷ்டா இருக்குடி அப்படின்ட்டு குடிப்பான். நீங்களும் விட்டுருவீங்க. 2 month உங்களை வச்சு செஞ்சிருப்பான் சும்மாவே. அதுக்கப்புறம் தயங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் சாரியெல்லாம் கழட்டுறான். உங்களுக்கும் தயங்க ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே சேஃப்டி யூஸ் பண்றான். பயமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ண டச்ச ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்றீங்க. முடியலடா பப்பு இருக்காடா என்னடி அப்படின்ட்டு அவன் லிப்ஸை வச்சிடறான். நீங்களும் கிஸ் பண்றீங்க. உங்களுக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு செட் பண்றான். வலிக்குதுடா. ஆமாடி கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்குடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். செம்மையான மேக்கவுட். ரொம்ப என்ஜாய் பண்றீங்க 2 பேருமே. தயாங்க்கு அது சேஃப்டி உனக்கு செட் ஆகல பண்ணிட்டு ப்ளீஸ் இன்னொரு ரவுண்ட் தயாங் சேஃப்டி தானடி வலிக்குதுடா ப்ளீஸ் அப்படின்ட்டு என்ன பண்றானா அகைன் பண்ணல. அவன் சேஃப்டி யூஸ் பண்ணல. எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. சேஃப்டி யூஸ் பண்ணாம உங்களுக்குள்ள இன்செட் பண்றான். அப்பா தாண்டா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முன்ன விட இப்ப செம்மையா பண்றான். என்ன எனக்கு ஒரு மாதிரி ஒன்றும் இல்லடி அது அப்படிதான் இல்லடா எனக்கு பாட்டி அப்படின்னு தான் உங்களை டைவர்ட் பண்றான். இப்படியே 2 ரவுண்டு அவங்களுக்குள்ள ஃபினிஷ் பண்றான். அப்படின்ட்டு உங்க மேல படுக்கிறான். முடியலடா தண்ணி தவிக்குது ப்ளீஸ்டா. இல்லடி இப்ப தாண்டி என் பையன் உள்ள இருக்கான். எனக்கு மனசே இல்லடி எனக்கு ரொம்ப தவிக்குதுடா. சரின்ட்டு எடுக்கிறான். எந்திரிச்சு நிற்கிறான். என்னடி சேஃப்டி அது பொண்டாட்டி எனக்கு அது ஃபர்ஸ்ட் பிடிக்கலடி. இப்பதான் அது ஒன்றும் ஆகாதுடி. ஒரு தடவை பண்ணாலும் பேபி வராதுடி. என்னடா பொண்டாட்டி தண்ணி கேட்டேன். அலையில அடிச்சுக்கிறீங்க. அவன் தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஆனா அவனை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்களும் போடா ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்தா பெத்துக்கோண்டி அதுக்குடி நம்ம குளம் வர்த்தி ஆகட்டும்டி. நம்மளை சுத்தி பேபியா இருந்தா நல்லா இருக்கும்டி. ஆமா 2 பேபின்னு தூங்க விட மாட்டுது. ஏண்டி இந்த 2 பேபியை உங்க அம்மாட்ட கொடுத்துருவோம். இன்னும் வர 2 பேபியை அம்மாட்ட கொடுத்துருவோண்டி. என்ன இன்னும் 2 தயாங்க அடிக்கிறீங்க. அடிக்காதடி உன் புள்ள எந்திரிச்சிருவான். அப்படியே குட்டி சண்டை போட்டு ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே டைம் ஆகுது. சாம்பு மோலாம் மச்சான் என்னால வேலைலாம் பார்க்க முடியலடா. பார்த்தாதான்டா மோலாம் வேலைக்கு போக மாட்டேன்ட்டு இருப்பான். அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். வேலைக்கு போனா தான் உனக்கு எனக்கு மேரேஜ்னு சொல்லியிருப்பான். இதனாலேயே பிடிக்காம சாம்பவமா வேலைக்கு போறான். அப்படியே அவங்க லைஃபும் போகுது. இப்போ ஒரு ஃபைன் டே கிராஜுவேஷன். ஏங்க இன்வைட் பண்றாங்க. உங்களையும் ப்ரொஃபஸர் இன்வைட் பண்றாங்க. உங்க அப்பா இருக்காரு இன்னமும். ஏங்க தான் அவ்வளோ ஹாப்பியா அகைன் அந்த காலேஜுக்கு போறதுக்காண்டி அம்மையா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை. என்னத்தையா இவ்வளோ ஹேண்ட்ஸம் எங்க பொண்டாட்டி தெரியாதாடி கிராஜுவேஷன் ட்ரீ தானே வர்ற. நானும் தான் வர்றேன். ஆனா நீ என்னடா எப்படி போற? இல்லடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஒரு மாதிரி இருக்குல்ல அதான். உனக்கு 2 பிள்ளை இருக்கு. ஆமா பொண்டாட்டி 2 பிள்ளை தான் இருக்கு. என்னடி பொண்டாட்டி ஜெலசாகிறியாடி? இல்ல தேங்க உங்க ஃபேஸை ஹக் பண்ணிட்டேன். இங்க பாடி பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணி அவ்வளோ போராடி உன்னை என் கூட வச்சிருக்கேன்டி. எனக்கு உன்னை தாண்டி பிடிக்கும். அழகிடி அப்படின்ட்டு உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றான். அப்படின்னு தலையாட்டுறீங்க.
சீக்கிரம் கிளம்பி வா போலாம். நீங்களும் கிளம்பி போறீங்க உங்க பேபியை தூக்கிக்கிட்டு. எங்களோட காலேஜ் எட்டு ஓப்பன் ஆகுது. நீங்க கார்ல தானே போறீங்க. செம்ம கூட்டமா இருக்கு. ஏன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க காரை விட்டு இறங்குறீங்க. உங்க அப்பா வந்துட்டாங்க. உங்க கையில இருக்க பேபியை வாங்கிக்கிட்டாங்க. தேங்கிட்ட இருந்த பேபியை வாங்கிக்கிறீங்க. நீங்க போங்க அப்படின்ட்டு. சரிடி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா தேங்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் உங்களை. மச்சான் உன் பேபியாடா? ஆமாடா. ஏய் செம்ம உன்ன மாதிரியே இருக்குடா. மச்சான் ஜெராக்ஸா? வெளில வாங்குவ. இல்லை தூக்கி கொஞ்சிறாங்க. அப்புறம் தயங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடறாங்க. சரிங்க நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா கூட போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்ட நிற்கிறீங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தயங்க தெரியும். இப்போ ஜூனியருக்கு யங் மேரிட்னு தெரியாது. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அவ்வளோ ஸ்டைலா ஹேர் கட்டிங், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்கு. சாம்பமாவெல்லாம் சும்மா பங்கமா ஹேர் கட் பண்ணியிருக்கான். சாம்பமாவனையே நிறைய பிள்ளைய பாக்குதுங்க. அவனுக்கு வருத்தமா இருக்கு. அவன் படிக்கல எவ்வளவுமே பார்க்க மாட்டாளுங்க. இப்ப இப்படி வளைச்சு பாக்குறாளுங்க. தயாங் அனு விஷ்ணு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டுறாங்க நம்ம சாம்பமாவனை. என்ன மச்சான் உன்னை இப்படி பாக்குறாளுங்க. எனக்கு வருத்தமா இருக்கு மச்சான். எவ்வளவு பார்க்க மாட்டாளா, எவ்வளவு கிஸ் பண்ண மாட்டாளான்னு நினைச்சேன். ஆனா பாரு மச்சான் யார்கிட்ட வலிக்குதுடா அப்படின்ட்டு புலம்புறான். தயாங்க மச்சான் தயாங் என்னடா பாரா அங்க இருக்கிற கேங்கு தாண்டா பாக்குது. டேய் விழா என் பொண்டாட்டி தாண்டா தேவதுடா. அவ கண்ணிலேயே யாருக்கு மச்சான் கண் அவளை மட்டும் தாண்டா தேடும். திரும்பி பாக்குறான் அங்க ஸ்டாஃபோட நீங்க உங்க பேபி வச்சுக்கிட்டு ஸ்டாஃப்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மச்சான் தெரியாம சொல்லிட்டேன்டா. டேய் திரும்புடா. எதுக்குடா சொல்றீங்க அப்படின்ட்டு அங்க இப்ப கிராஜுவேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலேஜ்லயே நம்ம தயங்க தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருப்பான். இப்போ ஒருத்தவங்க கிராஜுவேஷன் அவார்ட் கொடுக்குறாங்க. லாஸ்டா தயங்க தான் கூப்பிடுறாங்க. திரும்பி உங்களை பாக்குறான். பிரைட்டா சிரிக்கிறீங்க. உங்க பேபியும் அப்பா ஒரு பேபி வச்சுக்கிட்டு முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. முன்னாடி போய் ஸ்டேஜ்ல நிக்கிறான். ஜூனியர் பிள்ளைங்க பூரா முன்னாடி வந்து நிக்கிறாளுங்க. வர்ணிக்கிறாளுங்க. சும்மா புகையுது. ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்திருப்பான். நெக்ல 2 செயின் போட்டிருப்பான். அவனை கிளாசிக்கா காட்டுது. ஹேண்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி சுத்தி இருப்பான். காலேஜ்ல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்திருக்கான். பட் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவனோட ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். மற்றபடி அவன் கையில ஒரு ஹேண்ட் பேண்ட்டும் இன்னொரு கையில என்னால சுத்தி ரோல் பண்ணியிருக்கான். ஒரு மாதிரி லைட்டா தொங்குது. ஹேண்ட்ஸமா பண்ணியிருக்கான். அவனுக்கும் அந்த கேப்பு இந்த கோட் வாங்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்குறான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இறங்குறான். அவனோட ஸ்மைலே உங்களை கொல்லுது. அவ்வளோ அழகா இருக்கான். அவனை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கேப்லாம் தூக்கி போட்டு என்ஜாய் பண்றாங்க. போட்டோலாம் எடுக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் அதையும் நீங்க பாக்குறீங்க. அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கா. அப்புறம் உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. புதுசாலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. புதுசா ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. அவர் உங்களை ஹாய் ஓயன் நீங்க தான் அப்பா பேரை சொல்லி பொண்ணான்னு கேக்குறாங்க. நீங்களும் பேசுறீங்க. பேசிக்கிட்டே சைட்ல அவன் உங்களை பாக்குறான். ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிரிச்சு அவனும் ஜாலியா சிரிச்சு பேசுறான். அங்க புகையுது. ஆறா ஏன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்குதுன்னு. மச்சான் வாடா மச்சான் என் பொண்டாட்டி. ஐயோ டே அது நியூ ப்ரொஃபஸரா. அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுடா. அவனும் லவ் மேரேஜ் தான். ஓ அப்படியாடா. சரி சரி லவ் மேரேஜ்னா பொண்டாட்டிக்கு எப்படி லவ் பண்ணுவாங்கன்ட்டு தெரியும். அதனால அவனும் ஓகேன்ட்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அங்கன பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுக்கிறாங்க. இது முடிச்சுதான் இப்போ ஒரு ஜூனியர் பொண்ணு எங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். அவனால இதுக்கு மேல சொல்ல முடியாம சீனியர் தேங்கம் திரும்பி பாக்குறான். தாம்பமாவன் விஷ்ணு ஜானு அப்புறம் 4 பேர் பாக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு யாரை கூப்பிடுன்னு தெரியாம தான் எல்லாம் பாக்குறாங்க. தயாங் சீனியர். ஆஹா டேய் மச்சான் நடத்துறா அப்படின்னு தான் அம்மா மனசுக்குள்ள சொல்லு. என்ன அது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சீனியர். என்ன சொல்ல போற? இல்ல தனியெல்லாம் இல்ல சொல்லணும் வந்துட்டல சொல்லுங்க. அது சீனியர் நான் நான் ஏய் வெயிட். பொண்டாட்டி ஓயான் கத்துறான். திரும்பி பாக்குறீங்க. என் பிள்ளைய தீட்டுவாடி. என்னடா இன்னொரு பிள்ளையும் தூக்கிட்டு வா. உங்க அப்பாட்ட இருந்து இன்னொரு பேபியும் வாங்கிட்டு 2 பேருமே தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வர்றீங்க. இப்ப சொல்றேன் சீனியர். இல்லடி என்கிட்ட சொல்றது பொதுவா அவன் பொண்டாட்டி இருக்கா அப்படி சொல்லு. என்னத்தையா இல்லடி பொண்டாட்டி என்னமோ இவ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னான். அதான் எனக்கு பொதுவா நீயே கேளு. நீங்க இந்த பொண்ணை பாக்குறீங்க. அவளுக்கு வேர்த்து விறுவிறுத்து ஊத்துது. கத்தி கூப்பிட்டுருப்பாளடா. அங்க இருக்கிற ஜூனியர் சீனியர் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க ஜூனியர் பிள்ளைங்க இருந்திருப்பாளுங்க. அவங்க எல்லாம் யாருக்கு என்ன
உங்களை பற்றியும் தயங்க பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் ஷாக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டாளா? நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லணும்? அது 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 ஒன்று, நான் உங்கள் 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 புருஷனை லவ் என்னது? தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னாடி பொண்டாட்டி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லடி. அதான் உன்னையே நான் கூப்பிட்டேன். அதுக்கு தாண்டா காலையில சொன்னேன் இப்படி கிளம்பாதேன்னு. ஓடிடா உன் பிள்ளைய, போறேன் அப்பா வீட்டுக்கு. தேங்க 2 பிள்ளையும் இங்கிட்ட அங்கிட்ட வச்சுக்கிட்டு நடுவுல உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தேங்கோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க அப்பா, அங்க இருக்கிற மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்க 2 பேரையும் தான் பாக்குறாங்க. கத்தி சொல்றான், இங்க பாருங்க, இங்க இருக்காளே இவதான் என் பொண்டாட்டி, இது 2 என் பிள்ளைங்க. ஏய் பொண்டாட்டி, நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் ஃபுல்லாத்துக்கும் நீதான் என் பொண்டாட்டின்ட்டு கத்தி செல்வன் சொன்னலடி. தேங்க திரும்பி பாக்குறீங்க. என்னடி நான் சொன்ன சவால் எப்படி இருக்கு? என்ன போட்டோ எடுத்தாச்சுடி, அதான் பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னாடி ஒட்டணும்டி. அதுக்கும் உன் புருஷன் நாளைக்கே பண்ணிடுவேன். ஐயா அப்படின்ட்டு அவன் செஸ்ட்ல போட்டு அடிக்கிறீங்க. ஐ லவ் யூடா. அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் கண்ணில் டியர்ஸே வருது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இது ஒரு 1 ஷாட்டுன்ட்டு தயாங்கோட பர்த்டே இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நிறைய எஃபர்ட் முடிச்சிருக்கேன். ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி மிஸ் பண்ணதில்லை. மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஓகே எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எப்போ ஆய் வளருது, ரொம்ப முடிச்சிருக்கேன். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக என்னாச்சு. லவ் யூ ஆர்மி.